சுவாமி பிரிட்ஜ் வேலையாச்சு அப்படின்ற சுவாமி இருக்கடா ஆரம்பிக்கலாம் அடியா. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்போதம் தத்பாதயுக்ம சரசீர்ஹபிருங்கராஜம் த்ரைஹந்தயுக்மகதபூரி பரிஷ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. விகாஹே தீர்த்தகோளாம் சீதளாம் குருசந்ததிம் ஸ்ரீனிவாசதயாம் போதிபரீவாஹபரம் புரம். श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि. कूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् विदाशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादम् कोमयादिपराङ्गतिम्. आञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमकृहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्. यत्र यत्र रघुनाथकेन्दनं ददरदृतमुद्रकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. रामाय रामभद्राय रामचन्द्राय वेधवे रघुनाथाय नाथाय सीताय वदसे नमः. கற்பாரி ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ உற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சிராச்சரம் முற்றவும் நற்பால குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளேன். जयध्यायिषतसन्द्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमो व्योमभास्करः. சொல்லாமல் சொன்ன ராமாயணம் என்றதான ஒரு ரசமான இந்த உபன்யாச தொடர்ல 8வது உபன்யாசம் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு வால்மீகி பகவான் சதகோட்டி பிரவிஸ்தரமான ஸ்ரீமத் ராமாயணத்தை 24,000 ஸ்லோகங்களா சொல்லச்சே அவர் ரொம்ப விஷயத்தை மனசுல வச்சுண்டு கொஞ்சம் சுருக்கமாத்தான் சொல்ல வேண்டியிருக்கு என்ற அபிப்பிராயத்தினால சொல்லியிருக்கார். ஆனா இருந்தாலும் அந்த 24,000 ஸ்லோகத்துக்குள்ளேயே பல சூச்சகமான விஷயங்கள்லாம் அப்படி சொல்லாமல் சொல்லி வச்சிருக்கார் என்றதுனால அப்படியாக கொஞ்சம் அனுபவிக்கலாமே என்று இந்த உபன்யாசம் இந்த ரீதியிலே ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே நமக்கு கிடைச்சிருக்கு. போன வாரம் ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி பகவான் எதையெல்லாம் அவர் நம்புறார் என்றத அப்படியே வழியேற சொல்லிட்டு போனார். ஜாதகத்தை நம்புறார், ஸ்வப்னத்தை நம்புறார், சகுனங்களை நம்புறார், ஆரூடத்தை நம்புறார், இந்த கால் ரேக சாஸ்திரத்தை கூட நம்புறார். எல்லாமே பகவான் ஏற்படுத்தி வச்சதுதான். எல்லாத்துலயும் அது போன காலம், இருக்கும் காலம், வருங்காலம் எல்லாத்தையும் பெருமாள் வச்சிருக்கார். எதுவா இருந்தாலும் அது ஒரு உண்மையைத்தான் சொல்லும். ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்தாலும், ரேகையை பார்த்தாலும், ஆரூடத்தை பார்த்தாலும், சொப்பனம் எதவா இருந்தாலும் அது அது ஒரு விஷயத்தை தான் சொல்லும். அப்படி நம்ம சுத்தி பலவிதமான கட்டளைகளையும் கட்டுப்பாடுகளையும் அனாயாசமா சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கிற சர்வேஸ்வரன் தன் சங்கல்பத்தினாலே சங்கல்பப்படியே ஒரு விதமா தான் நடத்திட்டு போறான் என்று அந்த அம்சத்தை சொன்னா போலே சொன்னார். இப்பொழுது அடுத்ததாக ஸ்ரீமத் ராமாயணத்துல எல்லாரும் ஆச்சரியப்படுற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். என்னன்னா, ஸ்ரீமத் ராமாயணத்துல 18வது சர்க்கத்துல ராமாவதாரத்தை பத்தி பேசுறார். ஸ்ரீ ராமாவதார கட்டம் என்று பெயர். அதுக்கு 18வது சர்க்கம் ரொம்ப விசேஷமான சர்க்கம். அங்கத்தான் ராமன் ராவணதிச்சது 4 குமாராள் அவதரிச்சதையும் 4 குமாராளுக்கு வசிஷ்டர் நாமகரணம் பண்ணி வச்சதையும் ஆச்சரியமான திருநாமம் ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் என்று திருநாமம் பண்ணது.
அது ஏன் அந்த மாதிரியான திருநாமம் பண்ணினார் என்றெல்லாம் கூட கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்து ஆச்சரியமா அவள்லாம் வளர்ந்தா. அப்புறம் வளர்ந்து பெரியவாளானா உடனே கல்யாணம் பண்ணணும்னு தசரதர் ஆசைப்பட்டார். அவர் ஆசைப்பட்டு மந்திரி சபையில பேசிட்டே இருக்குச்சேவே விஸ்வாமித்திரர் வந்துட்டாருன்னு சொல்லி இத்தனை விஷயத்தையும் சேர்த்து ஒரு 50 சொச்சம் ஸ்லோகத்துல முடிச்சுட்டார் வால்மீகி. இது என்ன அதிசயமா இருக்கு, ராமர் பிறந்தார்னு சொன்னா அதுக்கு ஒரு தனி சர்க்கமும், அதுக்கப்புறம் ஏதோ வளர்ந்தா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி சர்க்கமும், அப்படி வளர்ந்த வாளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய காலம் வந்துடுத்துன்றதுக்கு ஒரு தனி சர்க்கமும் போட்டு விஸ்வாமித்திரர் வந்தார்னு சொல்லக்கூடாதோ? என்ன அப்படி ஒரு அவசரம்? எவ்வளோ விஷயங்களுக்கு துண்டு துண்டா சர்க்கம் போட்டிருக்கிற இந்த வால்மீகி பகவானுக்கு 18வது சர்க்கத்துல ராமர் பிறந்ததையும் வளர்ந்ததையும் அவருக்கு கல்யாணம் பண்ண பார்த்ததையும் அந்த சமயத்துல விஸ்வாமித்திரர் வந்ததையும் வந்தவரை பார்த்து தசரதர் எள்ளா என்னவானா செஞ்சு கொடுக்குறேன்னு அவ்வளோ தூரம் பிரதிஜை பண்ணது இவ்வளோத்தையும் சொல்லணுமான்னா ஒரு சர்க்கத்துல அவ்வளோத்தையும் சுருக்கமா வேற சொல்லிவிட்டார் 50 ஸ்லோகத்துல. இப்ப அனுமார் சமுத்திரத்தை தாண்டினார்னா 210 ஸ்லோகம் சொல்றார். இன்னும் சமுத்திரத்தில் ஒடுக்குன்னு ஒரு தாண்டுறாரு அனுமார். சரி, அதை வர்ணிக்கிறார். நடுவுல 3 இடைஞ்சல் வந்தது. சரி, 210 ஸ்லோகத்தினாலே வர்ணிக்கிறார். சின்ன விஷயத்த பெருசா வர்ணிப்பாரு. அப்படி இருக்குச்சு. சின்ன விஷயம்னு சொல்லல, ஆனா இருந்தாலும் ஒரு சின்ன சம்பவமா சொல்லக்கூடியதா இருக்கிறத அனுமாருக்கு சமுத்திரம் தாண்டதுன்றது அனாயாசம். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் லங்கையிலேருந்து இமயவத் பர்வதம் வரைக்கும் கூட 2 வாட்டி போய் அந்த சஞ்சீவி பர்வதத்தை அனாயாசமா தூக்கின்னு வர்றார். அதனால ஹனுமாரை பொறுத்த வரைக்கும் அந்த சமுத்திரத்தை தாண்டது ரொம்ப அனாயாசமான சமாச்சாரம். அது வர்ணிக்கிறதுக்கு 210 ஸ்லோகம் சொல்றார். அப்படி இருக்குச்சு. ராமாவதாரத்தை சொல்லி அதே கட்டத்திலேயே எதுக்காக விஸ்வாமித்திரர் வந்து சேர்ந்ததையும் சொல்றார் என்று ரொம்ப யோசிக்கிறார். ஏன்னா அவ்வளவு அவசரம் என்னன்னு. சரி, ராமன் வளர்ந்தார்னா அந்த ராமனுடைய பால்ய லீலைகளை ஏதாவது சொல்லக்கூடாதோ? கிருஷ்ணன் வளர்ந்தது பால்ய லீலைகள் எப்படியெல்லாம் சொல்லி அந்த பாலகிருஷ்ணனை அப்படியே எப்படி அனுபவிக்க வச்சு விட்டா பெரியவா. வயசான கண்ணனை அனுபவிக்கிறத விட பால கண்ணனை அனுபவிக்கிறத அப்படி வளர்த்து விட்டா பெரியவா. அப்படி இருக்குச்சே, அந்த பாலகிருஷ்ணன் ஒரு பெரிய பெயர் லோகத்துல இருக்குச்சே மாதிரி பாலராமன் அப்படின்னு அனுபவிக்கிற மாதிரி சொல்லக்கூடாதோ இந்த வால்மீகி? ஒன்னும் சொல்லல. ஏன் இந்த மாதிரி அவசரப்பட்டு விட்டாரு வால்மீகி? இப்ப பெருமாள் அவதாரம் பண்ணினார், 4 குழந்தை அவதாரம் பண்ணினார். அதுல 4 பேருக்கும் திருநாமம் வச்சார். ராமன்னா ரொம்ப அழகன்றதுனாலே திருநாமம் வச்சார். லக்ஷ்மணன்னா கைங்கரிய லட்சுமி அவனிடத்துல நிறைய இருக்குன்றதுனால, பரதன்னா அவன் பொறுப்பா எல்லாத்தையும் பரிச்சுப்பான், எவ்வளவு சிரமத்தையும் பரிச்சுண்டு அந்த பெரியவாளுடைய மார்க்கத்தை மாறாம இருப்பான் அப்படின்றதுனாலே பரதன் அப்படின்னு சத்ருக்னன்னு சொல்லி, அவன் இப்ப ராமனுடைய சௌந்தரியத்துல கூட அகப்பட்டு கொள்ள மாட்டானவன். அது பரதனுடைய கைங்கரியத்துல அப்படி ஈடுபட்டு இருப்பான்றதுனால அந்த மாதிரியான திருநாமங்கள்லாம் அர்த்தத்தெல்லாம் வச்சு சத்ருக்னன்னு பேர் வச்சாருன்னு சொல்லிட்டா. அடுத்தது வளரத சொல்லணுமோ இல்லையோ? ஒன்னும் சொல்லவே இல்லை. அப்படியே பேர் வச்சான்னா அடுத்தது ராமன் எப்படி இருந்தாருன்னா ராமனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்றாரு. சர்வே வேத விதசூராக சர்வே லோகீதேரதாக சர்வே ஞானோபன்னாக சர்வே சமுதிதா குணைஹி. அவ்வளவுதான். ராமனை பத்தி என்ன முதல் வார்த்தை சொல்றாருன்னா, ராமன் வேதாத்தியனம் நல்லா பண்ணினார், வெட்டிக்காரத்தனமா வேதாத்தியனம் பண்ணினார். எப்படி தசரதனை பத்தி சொல்லச்சு, சஸ்யாம் புரியாயம் அயோத்தியாயாம் வேதவிது சர்வசங்கிரகான்னு தசரதனை இன்ட்ரோடியூஸ் பண்ணச்சேவும் வேதாத்தியனம் பண்ணவர்னு தான் இன்ட்ரோடியூஸ் பண்றார் ராமாயணத்துல. ராமனை இன்ட்ரோடியூஸ் பண்ணச்சேவும் வேதாத்தியனம் பண்ணவன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பாருங்க எப்ப அந்த வேதம்ன்றது எவ்வளவு அவளுக்கு அவ்வளவு முக்கியமாக. அதுதான் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் பெஸ்ட் குவாலிபிகேஷன் என்னன்னா வேதம் தான். அப்படியாக அது ஒரு வேத காலமா இருந்தது. நாமெல்லாம் ராமனை
சேவிக்கிறோம். ராமன் பெரிய சூரன், அவன் ராவணாந்தகன், சீதாபதி எல்லாம் அனுமானுக்கே சுவாமியா இருந்திருக்கார் என்று எப்படியெல்லாம் அப்படி ராமனை இப்படிதான் தெரிஞ்சுக்கிறோமே ஒழிய ராமனை வால்மீகி முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறார்னா சர்வே வேதவித சூரா சர்வே லோகஹிதே ரதா. ஒரு பையனை பத்தி சொல்லச்சே என்ன சொல்லுவா, என்ன பண்றான் உங்க பையன் அப்படின்னா 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், இல்ல காலேஜ் படிக்கிறான், இன்ஜினியரிங் முடிச்சுட்டான், யூஎஸ்ல பண்ணிட்டு இருக்கான். அப்படி அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு குவாலிபிகேஷன் சொல்லுவா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படிதான் படிப்பு குவாலிபிகேஷன் தான் சொல்லுவா. அவங்க அனுப்புங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. இல்லன்னா இது வரைக்கும் 4 சண்டை போட்டிருக்கான், மாதிரி இப்ப பார்த்தாலும் பொன் கூட பேசிட்டு இருக்கான் இப்படின்னு இதெல்லாம் யாரும் இந்த குவாலிபிகேஷன் இதெல்லாம் ஒரு குவாலிபிகேஷனா யாரும் சொல்ல மாட்டான். இது சுவாமி இந்த 10 வருஷத்துல அவன் கிட்டத்தட்ட மொத்தம் 86 சண்டை போட்டிருக்கான் சுவாமி பசங்களோட அப்படின்னு யார் சொல்லுவா? அந்த யாரா இருந்தாலும் ஒரு பையனை பத்தி சொல்லச்சே முதல்ல அந்த பையன் என்ன படிச்சிருக்கான்னு தானே சொல்லுவா. ராமனுக்கு என்ன சொன்னார்னா சர்வே வேத வித சூராக, வேதாத்தியனம் பண்ணவர் சுவாமி ராமன். அதுக்கப்புறம் தான் சூராகன்னார் அவர். முதல்ல வேதாத்தியனம் பண்ணவா, அதுக்கப்புறம் சண்டையில கெட்டிக்காரா, ரொம்ப வீரர்களா இருந்தா. சர்வே லோக ஹிதே ரதாக சர்வே ஜானோபவன்னாக சர்வே சமுதிதா குணைகி இப்படின்லாம் சொல்லி முடிச்சாரா. இப்படி இருக்கிற இவருக்கு 4 பசங்க. இந்த 4 பசங்களும் அப்படி கொஞ்சம் வளர்ந்த உடனே ராஜா கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்பட்டார். அத ராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தையாமாத தர்மாத்வா சோபாத்தியாய சபாந்தவா அப்படின்னு அப்படியே சொல்லிட்டார். ஏன் சுவாமி ராமனும் விளையாடி இருக்க மாட்டாரா? கிருஷ்ணாவதாரம் மாதிரி ஏதாவது சொல்லக்கூடாதான்னா, கிருஷ்ணாவதாரம் மாதிரி சொல்ற மாதிரியான ராஜ்யம் கிடையாது தசரத சக்கரவர்த்தியினுடைய ராஜ்யம். கிருஷ்ணன் இருந்தது நந்தகோகுலத்துல. நந்தகோகுலத்துல இடையர்கள், அங்க ஆபத்து உண்டு. கம்சனா அடுத்தடுத்து அனுப்பிச்சுட்டே இருந்தான், கெட்டவாளெல்லாம் அனுப்பிச்சுட்டே இருந்தான். இப்படியெல்லாம் தசரத சக்கரவர்த்தியினுடைய ராஜ்யத்துக்கு ராவணன் யாரையும் அனுப்ப முடியாது, அனுப்ப மாட்டான். தசரத சக்கரவர்த்தி ராஜ்யத்துல யாருக்கும் ஒரு தப்பும் நடக்காது, ஒரு ஆபத்தும் கிடையாது, ஒரு அசம்பாவிதமும் நடக்கவே முடியாது. அப்படியான ராஜ்யம். ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா அந்த அசம்பாவிதத்தை எப்படி ஆச்சரியமா பெருமாள் அதை நிவாரணம் பண்ணினார், ஜெயிச்சு காட்டினார், ஜெயசீலனா இருந்தார். கிருஷ்ணாவதாரத்துல அதெல்லாம் தானே பெரிய விஷயமா இருக்கு. பூதனை வந்தா, சகடாசுரன் வந்தான், அது மாதிரி வரிசையா அசுரர்கள்லாம் வந்துட்டே இருந்தா. திருநாவர்த்தன் வந்தான், ரிஷபாதுரன் வந்தான், கேசி வந்தான். இது மாதிரியாக சொல்றதும் இல்லைன்னா கண்ணனுடைய இந்த மாதிரியான சாகச செயல்களை சொல்றதுல கிருஷ்ணாவதாரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்லன்னா கண்ணனுடைய பொல்லாத்தனத்தை சொல்றது கிருஷ்ணாவதாரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்ணனா திருடினார் சுவாமி, திருடினைக்கு ஆப்பூண்டு நந்தன் மனைவி கடைத்தாம்பால் சோப்பூண்டு துள்ளி துடிக்க துடிக்க அன்று ஆப்பூண்டான பூச்சு காட்டுகின்றான் நம்மனே அப்பூச்சு காட்டுகின்றான்னு. தப்பு காரியம் பண்ணினா பிடிச்சி அடின்னு அடிச்சாலாம், அப்படியே துடிச்சாராம் பெருமாள். அடாடாடாடா என்ன இந்த சர்வேஸ்வரனுக்கு இப்படி ஒரு ஆசையா? வெண்ணைய சாப்பிட்டுட்டு அடி வாங்கி, நெய்ய சாப்பிட்டு அடி வாங்கி, திருடி நெய்க்கு ஆப்பூண்டு நந்தன் மனைவி கடைத்தாம்பால் சோப்பூண்டு துடிக்க துடிக்க அன்று ஆப்பூண்டான்னு பெரியாழ்வார். இப்படி ஒரு ஆசையா சுவாமி? அந்த நெய்ய திருடி சாப்பிட்டு அடி வாங்கி அந்த அடியினால அப்படியே துடிக்க துடிக்க அந்த மாதிரி அழணும்னு என்னதான் இந்த சர்வேஸ்வரனுக்கு ஆசையோன்னு சொல்லி அந்த சௌலபியத்தை சொல்றது, சௌசீலியத்தை சொல்றது. இப்படி இதுல இந்த பொல்லாத்தனம் இருந்ததுனால கதை வளர்ந்து போச்சு. இல்லன்னா பெண்களோட சுத்தினார் மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம்புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகிலவை கீரி. அந்த பெண்களிடத்துல போய் அவளுடைய சொக்காய உடம்புல போட்டு இருக்கிற சொக்காயை பிடிச்சி குவிச்சான்னா பின்ன சொல்ல மாட்டாளா? இல்ல ஆற்றில் இருந்து விளையாடு உங்களை சேர்த்தால் அறிந்து வளைதுகள் கை கொண்டு காற்றில் கடியானாய் ஓடிய அம்புக்கு மாற்றமும் தாரானால் இன்று முற்றும். குழந்தைகள் சாத்தின்னு இருக்கிற பட்டு போவாட மேல சேர்த்தவாரி எரிஞ்சுட்டு கையை பிடிச்சி இழுக்கிற இழுப்புல கையில வளையல் கையோட வந்து கொடுத்துன்னா தூக்கிண்டு ஓடினான் சுவாமி இந்த கண்ணன். இந்த கதையெல்லாம் சொல்லத்தான் சொல்லுவா. பொல்லாத்தனத்துக்கு கதை சொல்லலாம், இல்லன்னா துஷ்ட நிகிரகத்துக்கு கதை சொல்லலாம். அதனாலே கிருஷ்ணாவதாரம் வளர்ந்து போச்சு.
பாலகிருஷ்ணன்னா அப்படியாக்கும் கண்ணனுடைய அந்த சௌசீல்யமும் அந்த ஆட்சிகளோட விளையாடணும்ன்றதான அந்த ஆசையும் இந்த சர்வேஸ்வரனுக்கு இப்படி ஒரு என்னமோ பக்தர்களோட எப்படியெல்லாம் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டானேன்னு காட்டுறதுக்காக கதை வளர்ந்து போச்சு. ராமாவதாரத்துல அப்படியெல்லாம் ஒரு சான்ஸே கிடையாது. பொல்லாத்தனமும் கிடையாது, அசம்பாவிதமும் கிடையாது. எப்படி சுவாமி ராமாயணத்துல பாலராமனை பத்தி சொல்றதுன்றார் வால்மீகி. அதான் ஒண்ணுமே சொல்லாம மேல கதையை சொல்லின்னு போயிட்டு ராமன் பொல்லாத்தனமா இருப்பான். அவன் பொல்லாத்தனமா ராமன்னா சனாதன தர்மம்னா அந்த தர்மத்தை பரிபாலிச்சே வாழ்ந்து காட்டணும்னு அவதாரிச்சவராச்சே பெருமாள். அவர் போய் பொல்லாத்தனம் பண்ணுவாரா? இல்லன்னா அங்க அசம்பாவிதத்துக்கு வழி உண்டோன்னா இந்த அசரத சக்கரவர்த்தியினுடைய ராஜ்யத்துல அசம்பாவிதத்துக்கு ஒரு வழியும் கிடையாது. இப்பெல்லாம் ஒயிட் ஹவுஸ் உள்ள யாராவது சண்டை நடந்ததுன்னு வெளியில ஒரு நியூஸ் வருமா? எப்படி ஒரு அசம்பாவிதமும் நடக்கிறது இல்லையே. என்ன அப்படி கட்டுக்கோப்பா இருக்கா, செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு. அங்க கூட ஏதாவது ஒண்ணு ரெண்டு ஏதாவது எப்பாவது அசம்பாவிதம் நடக்கலாம். அந்த யாரான டெரரிஸ்ட் ஏதாவது அப்படி கூட தசரத சக்கரவர்த்தி ராஜ்யத்துல நடக்காது. இப்ப இந்தியாவில பிரமாதமா கவர்மெண்ட் இருக்குன்னா அங்கங்க ஏதோ குண்டு வெடிச்சுன்னு தான் இருக்கு. ராஜ்யமும் நடக்கிறது, குண்டும் வெடிக்கிறது. அது மாதிரி தசரத சக்கரவர்த்தி ராஜ்யம் கிடையாது. ஏன்னா தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய தர்மத்தினாலே பரிபாலிக்கிறார். அதனாலதான் ஒரு தப்பும் கிடையாது. அங்க தேவர்களுக்கெல்லாம் சகாயம் பண்ணக்கூடியவராக இருந்த தசரத சக்கரவர்த்தி ராஜ்யத்துல ஒரு தப்பு நடக்க வசதி இல்லை. அதனால அசம்பாவிதம் இல்லாததுனாலையும் பொல்லாத்தனம் இல்லாததுனாலையும் ராம கதையில வளர்த்துறதுக்கு ஒண்ணும் இல்ல சுவாமி. எல்லாம் முறையா இருந்தது. ராமன் சர்வே வேத வித சூராக அதான் சொன்னார். தேஜாபி மனுஜவியாகிராக வைதிக அத்தியனேரதாக பித்ரு சுஷ்ரூஷணரதாக தனுர்வேதேச்சு நிஷ்டிதாக. வைதிக அத்தியனேரதாக ஒழுங்கா ஸ்கூல் போய் படிச்சுட்டு இருந்தான் சுவாமி. அதான் கதை. பாலராமனுடைய கதை என்னன்னா அவ ஒழுங்கா ஸ்கூல் போனான். ஸ்கூல்னா என்ன, வசிஷ்டருடைய ஆசிரமம் தான் அவளுக்கு ஸ்கூல். வசிஷ்டர் இடத்துல வாசிக்கிற வாளுக்கு போய் ஒரு தப்பு நடக்குமா? வேதாத்தியனம் ஒழுங்கா பிரம்மச்சரியத்தோட அனுஷ்டிக்க அவனிடத்துல அவருக்கு போய் என்ன ஒரு தப்பு வரும்? கிருஷ்ணாவதாரத்துல நடந்ததே என்ன? கிருஷ்ணாவதாரத்துல எங்க வேதாத்தியனம் பண்ணார் பெருமாள்? 11 வயசு வரைக்கும் வேதாத்தியனம் பண்ணல. அதுக்கப்புறம் தான் உபநயனம் பண்ணிட்டு அதுக்கு மேல வேதாத்தியனம் பண்றார். பிரம்மச்சரியத்தோட ஒழுங்கா நல்ல ஆச்சாரிய நடத்தல குரு சுஷ்ரோடையோட குரு பக்தியோட அத்தியனம் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு என்ன அசம்பாவிதம் வரும்? அவன் என்ன பொல்லாத்தனம் செய்வான்? அவன் ஒன்னும் செய்ய மாட்டான். அதனால தசரத சக்கரவர்த்தியினுடைய ராஜ்யத்தினுடைய பிரபாவத்தினாலையும் அது வசிஷ்டருடைய அனுகிரகத்தினாலே ராமனும் உயர்ந்த அந்த பிரம்மச்சரிய தர்மத்தை அனுஷ்டிச்சுண்டு அவ 4 பேரும் கொஞ்சம் கூட தப்பாம ஒரு தபசு போல வாழ்ந்துட்டு இருக்கான்னா தபஸ்வி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. உண்மையிலேயே ராமாயணத்துல இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயம். மேல மேல வரும். ஒரு தப்பும் கிடையாது ராமனுடைய வாழ்க்கையில. அதனால ராமனிடத்துல ஒரு தப்பும் வராது. யாரு தீங்கு நினைப்பவனும் தீங்கு செய்பவனுக்கும் தான் தீங்கு வருமே ஒழிய தீங்கே நினைக்காம தீங்கே செய்யாதவனுக்கு சனாதன தர்மத்தை அனுஷ்டிக்கிறவனுக்கு ஒரு தப்பும் வராது. அதனால உபநயனமாச்சு. வசிஷ்டர் தான் உபநயனம் பண்ணி வைப்பார். பிராமணால் தான் பண்ணி வைப்பார். சத்திரியாளுக்கு வசிஷ்டர் உபநயனம் பண்ணி வச்சார். சர்வேஸ்வரனுக்கு உபநயனம் பண்ணி வைக்கிற அதிருஷ்டம் வசிஷ்டனுக்கு பண்ணி வச்சார். அத்தியனம் சொல்லி வச்சார். அதனால அப்படி முறையா பிரம்மச்சரியத்தோட அத்தியனம் பண்ணிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு தப்பும் வராதுன்றதுனால நான் என்னத்த சொல்றது பாலராமனை பத்தி அசம்பாவிதமான கதைகளன்றதுனால அப்படியே ஒரு போடு போட்டார். அவர் எல்லாம் சௌக்கியமா இருந்தா அத்தியனம் பண்ணிட்டு இருந்தா சுவாமின்னு அத்தியனம் பண்றதே சௌக்கியம்னு காட்டிட்டார். அவர் அந்த பிரம்மச்சரியத்தோட அந்த அத்தியனம் பண்றதே, அதுவும் சதாச்சாரியரிடத்துல அத்தியனம் பண்றதே, சதாச்சாரியருடைய சம்ரக்ஷணத்துல அந்த பாதுகாப்புல இருந்து அத்தியனம் பண்றதே அவளுக்கு எல்லா விதமான பாதுகாப்பா ஸ்ரேயஸா இருக்குச்சு. அதுதான் விசேஷம். அந்த விசேஷத்தை தெரிஞ்சுட்டா போறோம்ன்றதுனால இந்த இடத்துல வால்மீகி பாலராமனுக்கு கதையே கிடையாதுன்னு. சரி, கதை கிடையாது. ஆனா இருந்தாலும் ஒரு சந்தேகம் வருது சுவாமி. தசரத ராஜ்யத்துல ஆபத்து எப்படி இல்லாம இருக்கும்? தசரதன் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கச்சே ராவணனும் தான் ராஜ்யம் தானே பண்ணிட்டு இருந்தான். எவ்வளவோ பொல்லாதவன் ராவணன்.
அப்பேற்பட்ட பொல்லாதவன் இந்த தசரத சக்கரவர்த்தி சௌக்கியமா இருக்கிறதுக்கு எப்படி விட்டானு? தேவலோகத்தை கதற கதற அடிச்சான்னு சொல்றாளே, அவன் எப்படி இந்த தசரத சக்கரவர்த்திய நிம்மதியா வாழ விட்டான்? தசரதனோட சண்டை போட்டா யார் ஜெயிப்பா? குழந்தைகள்லாம் பேசிக்கும். அது மாதிரி இவாளோட அவா சண்டை போட்டா யார் ஜெயிப்பா அப்படின்னு சினிமாவை பத்தி பேசிக்கும். அது மாதிரி பேசணும்னா இந்த தசரத சக்கரவர்த்தியும் ராவணனுக்கும் யுத்தம்னு நேர்ந்தா யார் ஜெயிப்பா அப்படின்னு கட்டாயம் ராவணன் தான் ஜெயிப்போம். தேவலோகத்தை கதற கதற அடிச்சவன், அவனுக்கு முன்னாடி இந்த தசரத சக்கரவர்த்தி எம்மாத்திரம் அவர் இல்ல. என்ன அப்படி சொல்லிட்டேல, தசரத சக்கரவர்த்தி அவ்வளவு பொல்லாத ஒருவனும் சண்டையில என்ன விட்டு கொடுக்க மாட்டார். அதுக்காக சண்டையில வந்தான்னா ராவணனுக்கு ஆபத்து தானோ என்னமோ தெரியல, அதான் வராம இருந்துட்டானோ அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்ல. ராவணனுடைய இந்த மாதிரியான மாமா மாரீஜன் வந்து உபதிரவம் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சு விஸ்வாமித்திரர் வந்து கேட்டோடனே மகாபலோ மகாவீரியோ ராட்சதீர பகுவீர்வதா பௌலஸ்ய வம்சப்பிரபவோ ராவணோ நாம ராட்சதா ச பிரம்மணா தத்தவரா திரைலோக்கியம் பாததே புருஷம் அப்படின்னு அவனோ ராட்சதாதிபா அப்பேற்பட்டவன் அப்படின்னா அவரே யோசிக்கிறார். அவர் இது என்னடா வம்பா இருக்கு, இப்பேற்பட்டவன் போய் ராவணனை கூட்டணும், ராவணனுடைய உபதிரவம்னு சொல்லிட்டு வராரு, போய் நாம எப்படி சமாளிக்க போறோம், இந்த போராது வரைக்கும் பையனை அனுப்புன்னு வேற கேட்கிறாரா இந்த மனுஷன் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அது வாஸ்தவம் என்னன்னா ஒரு பெரிய விஷயம் இருக்கு இதுல. தசரத சக்கரவர்த்திக்கு ராவணனுக்கு சண்டை நடந்தா என்ன ஆகும், யார் ஜெயிப்பா அப்படின்றத பத்தி பேசணும்னா அனாயாசமா சொல்லிடலாம் ராவணன் தான் ஜெயிப்பான். அதுல ஒன்னும் சந்தேகமே பட வேண்டாம். தசரத சக்கரவர்த்தி என்ன ஆவார்னு தெரியாது. மற்ற விஷயங்கள்ல எல்லாம் சூரர் தான். சம்பராசுரனுக்கு கூட சம்பராசுரனோட கூட சண்டை போட்டு ஜெயிச்சவர் தான் தசரத சக்கரவர்த்தி. ஆனா இருந்தாலும் ராவணன் சமாச்சாரம் வேறையாச்சே சுவாமி. அதனால என்ன விஷயம்னா இந்த ராமாயணத்துல பின்னாடி சொல்றாரு, உத்தரகாண்டத்துல சொல்லச்சே சொல்றார். ராவணன் பிரம்மாவனிடத்துல வரம் வாங்கிட்டான், பிரமாதமா தேவதானவ கந்தர்வ யக்ஷகிந்தர நாக உரக புன்னக அப்பேற்பட்டவர்களா எல்லாரையும் ஜெயிக்கும்படியான அப்பேற்பட்ட அவ்வளவு சக்தியெல்லாம் வாங்கிட்டான். மனுஷாளிடத்து அவர் பிரம்மா அப்ப சொல்லிட்டார், இருந்தாலும் மனுஷர்கள்னாலே வரம் சம்பவிக்கலாம்னு சொல்லிவிட்டார். இப்ப அதுக்காக மனுஷாளிடத்துல ஒன்னும் ராவணன் எல்லாம் பயப்படல. அது ஏதோ ஒரு மனுஷன் ஜெயிக்க போறான்னு சொன்னா அதுக்காக எல்லா மனுஷாளிட்டமா பயந்துட்டு இருப்பான் அவன். அதனால அவன் திக்விஜயமாக புறப்படுறான் எல்லா லோகத்தையும். அவர் சொன்ன மனுஷாலே வதம்ன்றதும் அந்த என்ன பெரிய மனுஷ புழு என்ன பண்ணிட போறான் அப்படின்னு அவனும் ஒத்துனுட்டான். இந்த மனுஷால என்ன பெரிய புழு என்ன கிழிச்சிட போறா அப்படின்னு. இப்படி இருக்கச்சே இந்த ராவணன் நாலா பக்கமும் திக்விஜயமா புறப்படுறான். தேவலோகத்துக்கு போறான், அந்த லோகத்துக்கு போறான், இந்த லோகத்துக்கு போறான், எல்லாரையும் ஜெயிச்சுன்னு வந்துட்டான். அப்புறம் பார்த்தான் இந்த பூமண்டலம் பூரா ஜெயிச்சு வச்சுக்கணும், நாம வசிக்கிறது பூமண்டலமா இருக்கச்சே பூமண்டலத்துல இருக்கிறவா எல்லாரும் தன்னை பார்த்து நடுங்கணும்னு சொல்லி அவன் திக்விஜயமா பூமண்டல திக்விஜயமா கிளம்பிட்டான். அப்படியே கிளம்பி நிறைய ராஜ்யங்களை எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு வரான். அப்படின்னு வரச்சே மருத்தன்னு ஒரு ராஜா, அந்த ராஜா யாகம் பண்ணிட்டு இருக்கான். நீ யாகம் பண்ணிட்டு இருக்கியா பார் ஒன்னு என்ன பண்றேன்னு. இது உத்தர ராமாயணத்துல வரும். ராவணன் அவன் மருத்தனோட சண்டைக்கு போறான். அப்ப அவனுடைய ஆச்சாரியன் சொல்றாருப்பா, நீ யாகம் பண்ணிட்டு இருக்க, சண்டைன்னு நடந்தா என்ன ஆகுமோ தெரியாது, இந்த பயல் வந்து யாகத்தையே துவம்சம் பண்ணிட்டு போடுவான். நீ முதல்ல எஜமானவன் யாகத்து மத்தியத்திலே மறிச்சாலே பாவம். அது மாத்திரம் இல்ல, அந்த யாகம் நின்று போனாலும் பாவம், யாகம் துவம்சமானாலும் பாவம், யஜமானன் மறிச்சாலும் பாவம்னு சொல்லியிருக்கு. இது ரொம்ப ரெண்டும் கட்டான சமயத்துல சண்டைக்கெல்லாம் போகாத, வீரம்லாம் வேண்டாம், நீ ராவணனோட சமாதானமா போயிடு அப்படின்னு. அப்போ அந்த ராவணனை பார்த்து அந்த யாகத்துக்கு அவிசு வாங்க வந்திருந்த இந்திரன், யமன், வருணன், குபேரன் 4 பேரும் ராவணனை பார்த்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம வேஷத்தை மாத்தின்னு விட்டார். அத சொல்ற இந்திரன் என்ன பண்ணினான்னா
ஒரு மயில் வேஷம் போட்டு மயில் கூட்டத்துல போய் ஒழிஞ்சு விட்டான். யமன் என்ன பண்ணான்னா காக்கா வேஷம் போட்டு காக்கா கூட்டத்துல போய் ஒழிஞ்சு விட்டான் அப்படின்னு. வருணன் என்ன பண்ணா ஹம்சங்களுடைய கூட்டத்திலே போய் ஒழிஞ்சு விட்டான். இவன் குபேரன் அவன் இந்த ஓனானா மாதிரி ஓனான் கூட்டத்துல போய் ஒழிஞ்சு விட்டான். ராவணனுக்கு பயந்துட்டு இந்த தேவதைகளை காட்டி கொடுக்கலாமோ இல்லையோ அந்த ஜென்மங்கள். ராவணனுக்கு நல்லவன் ஆயிட்டான்னா அப்புறம் அந்த அவ குலத்துக்கு க்ஷேமம் தானே. ஆனா இல்ல காட்டி கொடுக்கல. அந்த மயிலோ காகமோ இல்ல அன்னமோ ஓனானோ காட்டி கொடுக்கல. ராவணன் வந்தா அவனதான் மருத்துவனோட சமாதானம் பண்ணா. அது அப்படியே இருந்தாலும் ஒரு அட்டகாசம் பண்ணினா ரிஷிகள் எல்லாம் இருந்து அபிஷேகிச்சுட்டு போயிட்டோம் கிளம்பி. தான் பக்ஷயித்வா தத்ரஸ்தான் மகர்ஷீன் யஜ்ஞமாகத்தான் பித்ருப்தோ ருதிரைஸ்தேஷாம் புன சம்பிரயோ மஹீம்னு போட்டிருக்காரு. அவ்வளவுதான் வந்தா மருத்துவனோட சமாதானம் பண்ணிட்டான். இங்க இருந்த ரிஷிகள் சில பேரெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டான். வயிறு திருப்தியா போச்சு. சரிதான் ஒழிஞ்சு போட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த இந்திரன் மெதுவா வெளியில வந்து அந்த மயில் கூட்டங்கள் எல்லாம் பார்த்து சொல்றான், நல்லாலும் உங்களால நான் காப்பாற்றப்பட்டேன். அதனால ஒரு வரம் தரேன் உங்களுக்கு. இனிமேல் எப்படின்னா புஜங்கா தினதே பயம் அப்படின்னு எந்த பாம்பும் உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. பாம்புகளிடம் இருந்து மரணம் இல்லாமே உங்களுக்கு தரேன் என்று மயில் கூட்டத்துக்கு வரும் ஒரு வரம் கொடுக்கிறான் அவன். அது அடுத்தது யமன் அவன் ஒரு வரம் கொடுக்கறான். அவன் காகங்களுக்கு வரம் கொடுக்கறான். உங்களுக்கு சாதம் போட்டு யாரு உங்களை சந்தோஷப்படுத்துறாளோ அதுவே என்ன திருப்திப்படுத்தின மாதிரி. அதனால இனிமே ஜனங்கள் உங்களுக்கு நிறைய பிரசாதம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு அப்படி ஒரு காகத்துக்கு அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணினான். அதனாலதான் காகத்துக்கு சாதம் வச்சா யமனுக்கு பிரீத்தின்னு சொல்றது. அடுத்தது வருணன். அவன் என்ன பண்ணா இந்த ஹம்சங்களுக்கு நல்ல வர்ணத்தை கொடுத்து அப்படியே வெளுப்புனா உங்களைத்தான், வெள்ளை அழகுன்னா கொள்ளை அழகுன்னா உங்களைத்தான் சொல்லுவா. அந்த மாதிரியான வர்ணத்தை கொடுக்குறேன்னா. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹம்சானாமி புராராம நவர்ண சர்வ பாண்டுரகான்னு ஹம்சங்கள்லாம் இவ்வளோ வெள்ள விளையல்னு அவ்வளோ பளிச்சுன்னுலாம் இல்லையா, கொஞ்சம் கலர் கலரா இருக்குமா. அது பக்ஷா நீலாகிர சம்வீதாக கோடா சஷ்வாகிர நிர்மலாக அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு அதெல்லாம் கலந்தான் இருந்துதான். பியூர் ஒயிட்டா அனுகிரகம் பண்ணோம். குபேரன் என்ன பண்ணா ஓனான்களுக்கு ஒரு உங்க வர்ணத்துல உங்க மேனியில அப்படியே ஸ்வர்ண டால் அடிக்கிற மாதிரி நான் ஒரு அனுகிரகம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி இப்படி ராமாயணத்துல இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கார். இது இருக்கட்டும், இதுல என்ன விஷயம் தெரியுமோ இல்லையோன்னா இந்த ராவணன் இந்த மாதிரியாக தேவதைகளே பயப்படும்படியாக யாகங்கள் எல்லாம் அழிச்சுண்டு ராஜாக்கள் எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு இப்படி திக்விஜயம் பண்ணிட்டு வந்தான். இப்படி பண்ணிட்டு வரச்சே அயோத்திக்கு வந்தான். அப்போ அயோத்தியில அனரண்யன் ஒரு ராஜா, திரிசங்கவனுடைய பேரன்னு நினைக்கிறேன். அனரண்யன் ஒரு ராஜா இருந்தான். அவன் ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப சூரன், நல்லவன், யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணுவன், தர்மாத்மா. அந்த அனரண்யனோட யுத்தத்துக்கு வான்னா அனரண்யனோட யுத்தம் பண்ணினான். பெரிய சேனை, பிரமாதமா யுத்தம். இருந்தாலும் அப்பேற்பட்ட வீரனா அயோத்தியாதிபதியான அனரண்யனால சமாளிக்க முடியல ராவணனை. ராவண சேனை அது என்ன மனுஷாலெல்லாம் பிடிச்சு அப்படியே முழுங்குறது. ராட்சச சேனையோட மனுஷ சேனை என்ன பண்ண முடியும்? எல்லாம் ராவண அப்படியே எடுத்து முழுங்குறது. அனரண்யன் எவ்வளோ வீரமா யுத்தம் பண்ணினாலும் அவனுடைய தேர் அழிச்சு சாரதியை அழிச்சு அவனுடைய அப்படியே தனி ஒருத்தனாக்கி ராவணன் அவனை அனரண்யனை பிடிச்சி ஒரு அறை விட்டான. அந்த அலையில அப்படியே புத்தி கலங்கி போய் அப்படியே பல வாய ரத்தத்தை கக்கிண்டு அந்த அனரண்யனான்னு செத்து போயிட்டாரு. அவர் சாகச்சே மூச்சு விட்டுண்டு அப்படியே தாபம் தாங்காம அப்படியே ராவணனை பார்த்து மனசு கொதிச்சு போய் ஒரு வார்த்தை சொல்றார். அப்படின்னா இக்ஷ்வா குபரிபா வித்வாத் வஜோ வக்ஷாமி ராட்சசா யதி தத்தம் யதி ஹுதம் யதிமே சுகிருதந்தவா யதி குப்தா பிரஜா சம்யக் ததா சத்யம் வஜோத்து மே உத்பத்ஸ்யதே குலே யஸ்மின் இக்ஷ்வா கூணாம் மகாத்மனாம் ராமோ தாசரதிர்நாம யஸ்தே புராணான் ஹரிஷ்யதி. ஹே ராவணா, இன்னைக்கு என்ன அடிச்சுட்ட நீ?
இக்ஷ்வாகு வம்சத்திலே வந்த என்ன நீ அடிச்சுட்ட? எப்பேற்பட்ட வம்சம், அப்பேற்பட்ட வம்சத்திலே பிறந்த என்னால உன்னை ஜெயிக்க முடியல. ஆனா இருந்தாலும் என் வம்சம் வீணா போகாது. என் வம்சத்திலேயே ராமன் பிறந்து, தசரதனுடைய புத்திரன் ராமன் பிறந்து நிச்சயமா உன்னை கொன்னு தீர்ப்பான்டா. எதி தத்தம் எதிஹுதம் எதிமே குருதந்தவா. எதி தத்தம், நான் பண்ண தானங்கள் சத்தியமாயிருந்தால், நான் பண்ண ஹோமங்கள் சத்தியமாயிருந்தால், நான் பண்ண தபசு சத்தியமாயிருந்தால், எதி குப்தா பிரஜா சம்யுகு, என்னுடைய பிரஜைகளை நான் பக்ஷபாதம் இல்லாமல் நல்ல விதமாக நான் ரட்சிச்சது சத்தியமாக இருந்தால், சத்தியம் வச்சோத்துமே, என்னுடைய வார்த்தையானது சத்தியமாக பலிக்கணும் அப்படின்னு வயது கொதிச்சு சாபம் விட்டுட்டான் அந்த அனரன். அதுல இருந்தே கொஞ்சம் யோஜனை தான் இந்த இக்ஷ்வாகு வம்சத்தோட என்ன நமக்குன்னா அவனுக்கு யோஜனை தான். ஆனா இருந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படல அப்போ அவன். ஆனா இருந்தாலும் இப்படி மனுஷ ராஜாக்களோட மனுஷர்களோட இந்த ராவணன் சண்டை போடுறத பார்த்த இந்த நாரதர் பார்த்தார். ஐயோ பாவம், இந்த மனுஷா எல்லாம் ஏதோ பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு யாகம் பண்றேன், யஜ்ஞம் பண்றேன், தபஸ் பண்றேன்னு நல்ல விதமா வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த யுகத்துல இந்த பயல் இப்படியாக்கும், இந்த மனுஷால வாழ விடாம பண்றான். தேவர்களுக்கு மனுஷால் சொல்ற வேதத்தினாலையும் அனுஷ்டிக்கிற வைதிகமான கர்மாக்கள்னாலையும் யாகத்தினாலையும் தான் சந்தோஷம் ஏற்படுறது. என்னதான் அமிர்தம் சாட்டவாளா இருந்தாலும் அவளுக்கு புஷ்டி என்பது மேல மேல இந்த யாகத்தினால்தானே அவளுக்கு, வேத மந்திரங்கள்னால்தானே அவளுக்கு பலம் வருது. அதை இந்த பைய ஒழிச்சு கட்டுறானேன்னு பார்த்தார் நாரதர். எப்ப எவ்வளவுதான் கையில காசு இருந்தாலும், ஆத்துல எவ்வளவுதான் என்ன சாப்பிட்டு இருந்தாலும், என்னமோ அப்படி ஃப்ரெண்ட்ஸோட இன்னொரு கலிகையில போய் சாப்பிடறதுல தானே மனுஷாளுக்கு சந்தோஷம் இருக்கு. பந்தியில உக்காண்டு ஜம்னு வேற ஒரு பெரிய கல்யாண பந்தியில சாப்பாடுன்னா சந்தோஷமா இருக்கு. ஆத்துல எவ்வளவு சாதம் இருந்தாலும், அது போல தேவதைகளுக்கு சொர்க்கலோகத்துல எவ்வளவு கிடைச்சாலும் பூலோகத்திலேருந்து வர இந்த மாதிரி வைதிகமான ஹவிஸ்ல ரொம்ப ஆசை. இவனும் ஒன்னும் பண்ண விடாம பார்த்தாரு நாரதர். நேர போனாரு. ராவணா, நீ தேவலோகத்தை ஜெயிக்கிற, உன் பெருமைக்கு நன்னா இருக்கு. அதே நாகலோகத்தெல்லாம் ஜெயிக்கிற, அதெல்லாம் நன்னா இருக்கு. தேவதானோ யக்ஷகந்தர்வ அசுர லோகங்கள் உனக்கு வசமா இருக்குன்னா எனக்கே கேட்க பெருமையா இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த மனுஷியாளோட இடத்துல போய் சண்டை போடுறியே, உனக்கு நன்னா இருக்கா? வெக்கமா இல்லையா உனக்கு? அந்நாது கஸ்தாதிருஷம் லோகம் ஜராவியாது சதையர்யுதம். இந்த மனுஷன் என்ன, நீ சாகடிச்சா சாகடிக்க செத்து போக போறான். தேவலோகத்துல போய் நீ அவள் அடிக்கிறன்னா அது உனக்கு வீரம் இருக்கு. இந்த மனுஷாள் அவளுக்கு ஏற்கனவே அவளை சாகடிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் ரெடியா இருக்கான், யமன்னு ஒருத்தன். அவன் தேதி போட்டு வச்சிருக்கான். அவ்வளவுதான், இவாளை இத்தனாம் தேதி சாகடிக்கணும்னு அவன் கணக்கு பண்ணி வச்சிருக்கான். இருக்கிற காலத்துல அவன் என்ன இருக்காள ஒண்ணு, அது ஜராவியாது சதையுதம், பாவம் தள்ளாம வியாதி 100 வியாதி ஒவ்வொருத்தனுக்கும். அது மாத்திரம் இல்ல, க்ஷயமானம் தெய்வகதம் க்ஷுத்திபாத அஜராதிபிஹி அப்படின்னு, க்ஷுத்திபாத அஜராதிபிஹி அப்படின்னு பசி தாக வேற பிராணனை வாங்குறது அவளுக்கு. ஏதோ ஒரு தெய்வகதம்னு ஒன்னும் அவன் மனசுல நினைச்சிட்டு ஒரு மனோரதம் கூட நிறைவேற மாட்டேன்றது அழுதுன்னு கிடக்குறான் ஒவ்வொரு பிராமணனும் ஒவ்வொரு மனுஷனும். அவன் மொத்தத்துல ஐயோ பாவன்ற ஜென்மா. அவன் இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல அவனுக்கு சாவு வேற நிச்சயம். நீ மனுஷாரிடத்துல சண்டை போடுறியோ, உனக்கு என்ன பெருமை இருக்கு? அவ அநேகமா செத்த பாம்பு தான், ஒவ்வொரு மனுஷனுமே செத்த பாம்பு தான். அதுக்கு என்ன இன்னும் டேட் வச்சிருக்கு, அவ்வளவுதான் விஷயம். உயிரோட இருக்கா போல இருக்கானே ஒழிய அவனுக்கு டேட் வச்சிருக்கு. உனக்கு பெருமை என்ன தெரியுமா? இந்த மனுஷால பூரா ஜெயிச்சுட்ட அப்படின்றதுக்கு நான் ஒரே ஒரு வழி சொல்றேன். அந்த வழியில நீ அந்த அவனை மட்டும் நீ ஜெயிச்சுட்டான்னா எல்லாரையும் ஜெயிச்சா போல. யார் தெரியுமா அந்த ஒருத்தன்னா? இந்த இத்தனை மனுஷாலையும் வாய்க்குல போட்டுக்கிறதுக்குன்னு தன் இஷ்டத்துக்கு டேட் போட்டு வச்சுக்கிறானே, டைரியில குறிச்சு வச்சுக்கிறானே, அந்த யமனோட சண்டை போடு நீ. தன்னிகிரீஸ்வ பௌலஸ்தியா யமம் பரபுரஞ்சயான்னு. டேய், நீ போய் அந்த யமனோட சண்டை போடுறா. யமனோட சண்டை போட்டியானா எல்லா மனுஷாலையும் வாயில போட்டிருக்கிறவன நீ ஜெயிக்கிறவன் பேர் வரும். அதை விட்டுட்டு மனுஷாளோட போய் சண்டை போட்டுன்னு அவமானமா இல்லையா? எனக்கு உன் கதையை தேவலோகத்தை ஜெயிக்கான்னுச்சே, நீ ஜெயிச்சான்னுச்சே, எனக்கே பெருமையா இருக்கு. இந்த மனுஷாவோட போய் சண்டை போட்ட உடனே எனக்கு உடம்புலாம் கூசருது அப்படின்னு. சுவாமி நீங்க சொல்றது ரொம்ப சரிதான்.
ஆமா ஆமா வாகும் புழுக்கு சமானமா இந்த மனுஷால் நான் வரவே கேட்கல. மனுஷாலால எனக்கு பயம் வேண்டான்னு நான் வரம் கூட கேட்கல. நீங்க சொல்றது ரொம்ப நியாயம்தான் சுவாமி. நான் இனிமே மனுஷாலோட யாரோடையும் சண்டை போடல. அவமானமா இருக்குன்னு சொல்றேன். தேவர் போலத்தானே எல்லாரும் நினைப்பா என்ன. அதனால அந்த அவமானம் வேண்டாம், நான் மனுஷாலோட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேர யமனோட சண்டைக்கு போயிட்டான். யமலோகத்துக்கு போனா அங்க யமன் ஏற்கனவே கட்டி வச்சிருக்கிற எல்லாரையும் அவுத்து விட்டுட்டான். இங்க யமலோகத்துல அவசப்பட்டு இருக்க வாழெல்லாம் எல்லாரையும் போய் அவுத்து விட்டான். பாங்கடா எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்க, இந்த பையன் நான் பாத்துக்கிறேன்னா. அவ்வளவுதான், யமகிங்கிற ஆளால ஒன்னும் பண்ண முடியல. எல்லாரையும் அடிச்சு விரட்டினா, யமலோகத்தையே துவம்சம் பண்ணா. யமன் வந்தா கோவிச்சுண்டு ஓய் நமக்குள்ள பிரமாதமான சண்டை. யமனாலே ஒண்ணும் முடியல. பார்த்தான், அந்த அவன் கையில யமதண்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த யமதண்டத்தை தூக்கி அடிக்க வந்துட்டான். யமதண்டம் தூக்கி அடிக்க வந்த உடனே பிரம்மா ஓடி வந்து நிறுத்து 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 அப்படின்னு யமனை பார்த்து, ஏன்பா என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னு நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்களே, நீ யமதண்டத்தாலே அவன் அடிச்சா அவன் உயிர் போச்சுன்னா நான் என்ன வரம் கொடுத்துருக்கேன் அவனுக்கு? என்ன மனுஷாலால வேணா போகலாம்னு வரம் கொடுத்துருக்கேன், நீ அடிச்சு உயிர் எடுத்துட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு. இல்ல இந்த யமதண்டத்தாலே அடிச்சு அவன் உயிர் போல அப்படின்னா அப்போ எனக்கு தான் அவமானம். இந்த யமதண்டத்தை உங்க கையில பண்ணி கொடுத்து இதை வச்சுக்கோ, மனுஷாளுடைய உயிர் எடுக்கணும்னா இதுதான் உனக்கு அப்படின்னு உனக்கு யமதண்டத்தை ரெட்டி பண்ணி கொடுத்தது நான் தான். யமதண்டத்தை ரெட்டி பண்ணி கொடுத்தது நான் தான். ராவணனுக்கு மனுஷாலால தான் பயம், மற்ற தேவதைகளாலே பயம் இல்லைன்னு வரம் கொடுத்தது நான் தான். இதுல இப்ப ராவணன் யமதண்டத்தாலே நீ அடிச்சு ராவணன் சாகலைன்னாலும் எனக்கு தான் அவமானம். ராவணன் செத்து போனாலும் எனக்கு தான் அவமானம் இந்த பத்தியா. அதனால தயவு செய்து சண்டையை நிறுத்துப்பா அப்படின்னு யமனிடத்துல போய் பிரம்மா அட்வைஸ் பண்ணார். பார்த்தான் யமன், பாவம் சொல்றார் பெரியவர். அப்படி இருக்கச்சே நாம பெரியவருடைய வார்த்தையை கேட்கதான் கேட்கணும் என்று சொல்லி அந்த க்ஷணத்திலேயே அவன் இருந்த இடம் தெரியாம தடான்னு மறைஞ்சு ஓடி போயிட்டான். ராவணன் பார்த்தான், யமலோகம் பூரா சுத்தி பார்த்தான், எங்கேயும் ஆளை காணும், யமனை காணும். என்ன கண்டு ஓடி போயிட்டான் இந்த யம பயல், நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு ஒரு வெற்றி முரசலை கோட்டி விட்டு வந்து சேர்ந்தான். அன்னையிலேருந்து ராவணன் இந்த மனுஷாலோட சண்டையே போடுறது இல்ல. இப்படி ஒரு உபகாரம் பண்ணி வச்சிருக்காரு நாரத பகவான். அதனால தான் தசரத சக்கரவர்த்தியும் நிம்மதியா இங்க அவருக்கு ஜெயிக்க வேண்டியது, ராஜ்யம் பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் மனுஷ லோகமா இருந்ததுனால அதுல அவர் ரொம்ப கெட்டிக்காரர் தான். பூமண்டல சக்கரவர்த்தி ஆயிருந்து சௌக்கியமா ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாருன்றதுனால தசரத சக்கரவர்த்தி அசுமேத யாகம் பண்ணும் போதும் ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒன்னும் கிடையாது. ஏன்னா அவ மனுஷாலே அதை வேணா பண்ணிட்டு போறா என்று சொல்லி. அயோத்திக்கும் லங்கைக்கும் எவ்வளவு தூரம், ராவணனுடைய சக்தியில எந்த க்ஷணமான அயோத்திக்கு வரலாம், எப்ப வேணா துவம்சம் பண்ணலாம். அவன் இந்த பக்கம் வருவது கிடையாது. அதனால தசரத சக்கரவர்த்தியினுடைய ராஜ்யத்துல கெடுக்கிறவனும் கிடையாது, கெடுக்கிற சக்தியுடையவனும் உபதிரவம் பண்ணக்கூடிய ஒரு ராவணனோ ஒத்தனும் வர்றதும் கிடையாது. தசரத சக்கரவர்த்தியுடைய சொந்த பிரபாவத்தினாலே தர்ம பிரகாரம் ராஜ்யம் பண்ணின்றதுனாலே ராஜ்யத்துல ஒரு கேடும் கிடையாது. ராமலக்ஷ்மணால் எல்லாரும் வசிஷ்டருடைய சிஷ்யாளா இருந்ததுனாலே அவளும் ஒரு தப்பும் செய்யாதவாளான். அப்படின்னாலே பிரம்மச்சரியத்தை பரிபூர்ணமா பரிபாலிச்சுட்டு வேதாத்தியனம் பண்ணிட்டு இருந்ததுனாலே அவளுக்கும் ஒரு கேடும் கிடையாது. அதனால அசாம்பாவிதமும் இல்ல, பொல்லாத்திரமும் இல்லன்றதுனாலே ராமச்சரித்திரத்துல பாலராமனை பத்தி ஒரு கதையும் கிடையாது. அது சரி சுவாமி, பாலராமனை பத்தி ஒன்னும் கிடையாதுன்றதுக்கு விளக்கம் சரியாத்தான் இருக்கு. கதை விசேஷமா ஒண்ணும் இல்ல, அவ அத்தியனம் பண்ணான்றது ஒண்ணுதான் கதை அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா இருந்தாலும் அதே சர்க்கத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொல்லணுமா? என்ன ஒரு 2வது சர்க்கம் போடக்கூடாதா இந்த வால்மீகி அப்படின்னா? இல்ல சுவாமி, அதுலயும் விஷயம் வைக்கிறார். என்ன விஷயம்னா அவசரம்ன்றார் அவர். ராமன் அவதரிச்சதுக்கு அதுக்கு மேல பொறுக்க முடியல சுவாமி, அவசரம்னு அவர். அந்த அவசரத்தை மனசுல வச்சுட்டு தான் அடுத்த சர்க்கம் போடாம அதே சர்க்கத்திலேயே சிந்தயாமா தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனः ராஜா தசரதः தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாத தர்மாத்மா சோபாத்தியாய சபாந்தவः. பெரிய சபையை கூட்டி தசரத சக்கரவர்த்தி வாத்தியார கூட்டினாராம், பந்துக்கள் எல்லாம் வேற கூட்டாராம். கல்யாணம் ஆச்சே,
கல்யாணத்துக்கு வரன் தேடுறதுக்கு பந்துக்கள் எல்லாம் கூட்டினாராம். பந்துக்கள் எல்லாம் கூட்டி எதுக்காக வரன் தேடுறாரு? பெரிய பெரிய சம்ஸ்தானம், அதனால எல்லாருக்கும் இஷ்டமான நல்ல சம்பந்தமா தேடணும். அதுவும் ஆச்சாரியனை முன்னிட்டு தான் தேடணும். சோபாத்தியாய வாத்தியார் ஒத்துக்கிற மாதிரியான சம்பந்தம் வேணும், பந்துக்கள் ஒத்துக்கிற மாதிரியான சம்பந்தம் வேணும், மந்திரிகள் ஒத்துக்கிற மாதிரியான சம்பந்தம் வேணும். அந்த மாதிரி எல்லாரையும் அரவணைச்சுன்னு போறவர் எல்லா விஷயத்திலையும். அதனால நல்ல விஷயத்துலாம் எல்லாரோடையும் பங்கிட்டு எல்லாரோடையும் சமமா நடந்து அது மாதிரி ஒரு நல்ல சிரேஷ்ட ராஜாவா இருந்ததுனால சபையை கூட்டிட்டார். அப்ப விஸ்வாமித்திரர் வந்தார். சரி, அவ்வளவு அவசரமா சொல்லுவானேன்னு சுவாமின்னா அதுல ஆச்சரியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, பெருமாள் ராமாவதாரம் பண்ணது ராவண சம்ஹாரத்துக்காகன்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். சரி, அத பெருமாள் ராவண சம்ஹாரம் பண்றது ஒரு பிள்ளைக்கு 4 பிள்ளையா பொறுப்பானே, அது ராமன் மாத்திரம் போறாதன்னா பெருமாள் என்ன இல்ல 4 பிள்ளையா பொறுப்பானே சுவாமி அப்படின்னா அதுதான் இங்க பெரிய விஷயம். அது என்னன்னா, தேவதைகள் என்ன பண்ணா, தசரத சக்கரவர்த்தி ராஜ்யம் பண்ணினா அஸ்வமேதையாக பண்ணிட்டு இருக்குச்சே தேவதைகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா. எல்லாம் சேர்ந்து ஆகாசத்துல இருந்து பேசிட்டு இருக்கா. தசரத சக்கரவர்த்தி யாகம் பண்றார், நாங்க அவிசுவாகம் வந்துட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் ஐயோ ராவணன் வந்துட போறானேன்னு பயமா இருக்கு. அவன் வரமாட்டான், அவன் இந்த மாதிரியான மனுஷியால் காரியத்தெல்லாம் தலையிடுறது இல்லத்தான். ஆனா இருந்தாலும் தேவர்களை பார்த்தா உடனே ஓதாத பசங்களை எதுக்கு கூடினாங்கன்னு வந்துருவானே. அதனால என்ன பண்ணலாம்னு ஒருத்தர் அப்படி பேசிட்டு இருக்கச்சு பிரம்மா வந்தார். பிரம்மாவிடத்துல விஞ்ஞாபனம் பண்றா. உடனே அவரு சொல்றார், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஏதஸ்மின்னந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்கச்சக்கர கதாபாணி பீதவாசா ஜெகத்பதி வைனதேயம் சமாருஷ்ய பாஸ்கரத்யோதயம் நத. இதுல ரொம்ப விசேஷமான இடம். ராமாயணத்துல வழக்கமா சொல்ற இடம் இது. வழக்கமா சொல்ற இடத்த விளக்க வேண்டான்னு பாக்குறேன். அப்படி பெருமாள் வந்தாராம். எப்படின்னா, பார்த்த உடனே ஐயோ பிரபு நீதான் காப்பாத்தணும்னு சரணாகதி பண்ணும்படியானதான அந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தை கொடுக்கும்படியா அப்படி பிரமாதமான பிரபுவா வந்தாராம். தேவதைகள் அத்தனை பேரும் பெருமாள் வருடாருடனா வந்து சேவை சாதிச்ச பெருமாள் அப்படியே திருவடியில விழுந்து எல்லாரும் பிரார்த்திச்சாலாம். ரொம்ப அழகான இடம் அது. அந்த பெருமாள் இத்தனை பேர் சரணாகதி பண்ண போறான்ற ஆசையிலேயே அவ்வளவு மிடுக்கா வந்தாராம். அந்த அக்கேஷனுக்கு அந்த மாதிரியான ஒரு தோரணையோட வந்தா எல்லாரும் காலில் விழுவா, சரணாகதி பண்ணுவான்னு பெருமாளுக்கு சரணாகதி பண்றவாளை பார்த்து அனுகிரகம் பண்ணணும்னு சுபாவமான ஆசை பாவம். அதுக்கு ஒரு நல்ல அக்கேஷனா இருக்கேன்னு தானே வந்துட்டாராம். கூப்பிடவே இல்லையா பெருமை. ஏதஸ்மின்னந்தரோ விஷ்ணு உபயாதோ மகாத்யுதின்னு. அவர் வந்து சேவை கொடுக்கணுமா இவளுக்கு? சரி, எல்லாரும் பிரார்த்திக்கிறா. அது பிரார்த்திக்கச்சே இந்த மாதிரி ராவணன் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லச்சே அவ இந்த தசரதனுக்கு நீர் 4 புத்திரனா பிறந்து 4 பிள்ளையா பிறக்கணும் சுவாமி அப்படிங்கிறா. அது என்ன 4 புத்திரையா 4 பிள்ளையா பிறக்கணுமான்னு அவளுடைய பிரார்த்தனையே அப்படிதான் இருக்குது. அவளுடைய பிரார்த்தனை, தேவதைகளுடைய பிரார்த்தனை பெருமாளே 4 பிள்ளையா பிறந்து நீர் இந்த ராவணனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். பெருமாளன் சொல்றாரு, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். பயம் திஜபத்ரம்போ இதார்த்தம் யுதி ராவணம் சபுத்திர பௌத்திரம் சாமாத்தியம் சமித்ரஜாதிபாந்தவம் ஹத்வாங்கூரம் துராதரம் தேவர்ஷீணாம் பயாமம் தசவருஷசகசிராணி தசவருஷயதானி ச வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்வீமிமாம் ஏவம் தத்வாவனம் தேவோ தேவானாம் விஷ்ணுராத்மவான். பெருமாளும் சொல்றாரு, சரி நானும் இதே மாதிரி 11,000 வருஷம் இருக்கேன் பூலோகத்துல, ராவண சம்ஹாரம் எல்லாம் பண்றேன் அப்படின்னு எல்லாரும் அந்த வரத்துக்கு சரி பெருமாள் ஒத்துக்கிறார். என்ன விஷயம்னா, இவா எதுக்கு பெருமாள் இடத்துல 4 பேரா பிறக்கணும்னு கேட்டா, கத்வாத்மானம் சதுர்விதம் அப்படின்னு. தசரதனுக்கு புத்திரனாக 4 விதமான 4 பிள்ளையா பிறக்கணும்னு சொன்னாலே என்ன காரணம்னா, ராமன் அவதரிச்சான்னா
அடுத்து ராவணன் வரமாட்டான் சண்டைக்கு. ராவணன் எந்த காரணத்தினாலையும் ராமனோட சண்டைக்கு வரமாட்டான். ராமன் தான் போயாகணும். மேற்கொண்டு ராமாயண கதை ஆளுக்கு மனசுல ஏற்கனவே இருக்கு. ராமன் வனவாசத்துக்காக போகணும். அது போனா அதுக்கப்புறம் பின்னாடி பரதன் ராஜ்யம் பண்ணணும். ராஜ்யம் பண்றதுக்கு ராமனுக்கு கூட லக்ஷ்மணன் போயாகணும். ராவணனை வேணா பெருமாள் சம்மாரம் பண்ணுவாரே வழி இந்திரஜித்தை யார் சம்மாரம் பண்றது? இந்திரஜித்து அவன் வேற வரம் வாங்கியிருக்கான். 14 வருஷம் தூங்காதவன். அப்படியாக்கும் அவன் தான் வதம் பண்ணணும்னு. ராமனை 14 வருஷம் பட்னி போட்டு ராமன் அனுப்பணும்னா அதுதான் நடக்குமா? அதனால 14 வருஷம் தூங்காதவனா பிடிச்சு அதுக்காக லக்ஷ்மணன் ஒருத்தன் போகணும். ஆக ராமன் போகணும், லக்ஷ்மணன் போகணும், பரதன் போகணும், 3 உள்ள போகணும். இது ராவண சம்ஹாரத்துக்கு 3 பேர் போகணும். அது மாத்திரம் இல்லை அப்படின்னா பரதனுக்கு கூட இருந்து அவனுக்கு கைகரியம் பண்றதுக்கு சத்ருக்னன் ஒருத்தன் போகணும். இப்படி 4 பேர் வேணும். ஆக ராமனுக்கு கூட கைங்கரியம் பண்றதுக்கு ஒருத்தன் போகணும் போல பரதனுக்கு கூட கைங்கரியம் பண்றதுக்கு ஒருத்தன் போகணும். இந்த மாதிரியா இவன் 4 பேருமாக பெருமாள் அவதாரம் பண்ணி அது தர்மத்தை காப்பாத்தினா ராவண சம்ஹாரம் பண்ணலாம்ன்றதுனால தேவதைகளே பிரார்த்திக்கிறா. அவன் 4 பிள்ளைகளா பிறக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. அது மாத்திரம் இல்ல, இந்த ராவணனை பிறந்து பெருமாள் ராமனா பிறந்து ராவணனை சம்ஹாரம் யுத்தத்துல பண்ணணும் அப்படின்னு. யுத்தத்துல அவனை சம்ஹாரம் பண்ணணுமா, அது வேற விதமாலாம் அவனை சம்ஹாரம் பண்ணிடக்கூடாது அப்படின்லாம் பிரார்த்திக்கிறா. சரின்னு பெருமாள் அவருடைய பிரார்த்தனை பிரகாரமே யுத்தத்துல சம்ஹாரம் பண்றதுக்காகவும் அது 4 பிள்ளைகளாகவும் பிறந்து இப்போ மேற்கொண்டு ராமாயணம் தொடங்க போறது. இப்போ தேவதைகளுடைய அவசரம் என்னன்னா, ராமன் ராவணனோட யுத்தம் பண்ணுவதற்கு போகணும்னா என்ன காரணத்தை முன்னிட்டு போவார் அப்படின்னு. ராவணன் ராமனோட சண்டைக்கு வரமாட்டான். ராமன் ராவணனோட போகணும்னா ஒரு நல்ல காரணம் ஒண்ணு ஏற்படுத்தி ஆகணும். என்ன காரணமா இருக்க முடியும்னா அது அழகான பெண் விஷயமா இருந்தால ஒழிய நடக்காது. சீதைய ராவணன் மோகிச்சால ஒழிய இந்த ராமாயணம் நடக்காது. சீதைய ராவணன் தூக்கிண்டு போனால ஒழிய ராவணவதம் நடக்காது. சீதைய ராமன் கல்யாணம் பண்ணிட்டு ஆகணும். பெருமாள் பிறந்தாச்சு. பிறந்து 12 வருஷம். 12வது வருஷத்துல உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதான் தேவதைகளுடைய ஆசை. சீதை பிறந்து 6 வருஷம், 6 வயசு, கல்யாண வயசு வந்து கொடுத்தா பட்டுன்னு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஆக இவ்வளவு அவசரம் அவளுக்கு. ராமன் பாலராமனாயிருந்து அவன் வளர்றது கூட பொறுக்கல. பெருமாள் 11,000 வருஷம் பெருமாள் இருக்க போறேன் அப்படின்னா 11,000 வருஷத்துல 10,000 வருஷம் ராமன் இருந்துட்டு அதுக்கப்புறம் ராவண சம்ஹாரம். ஐயோ, அவ்வளவு காலம் நம்மால பொறுக்க முடியாது. அதனால ராமன் பிறந்த உடனே சம்ஹாரம் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடு உடனே பண்ணி ஆகணும். அதனால ஆகட்டும் மேல கதை ஆகட்டும். பெருமாள் பிறந்தாச்சா, ஆச்சு. அடுத்தது கதை தான். அடுத்தது ராவண சம்ஹாரத்துக்காக மேற்கொண்டு கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லும்படியான அவசரமானது. அதனால அந்த தேவதைகளுடைய அவசரத்தை காட்டுறார் வால்மீகி. ராமன் அவதரிச்ச அதே கட்டத்திலேயே ராமனுக்காக கல்யாண ஏற்பாடுகள் ஆரம்பிச்சு விட்டான். ஆக சீதையை அபகரிக்கணும், அந்த சீதையினுடைய அழகுல ராவணன் மயங்கணும். இல்லன்னா அவன் ராமனோட கூட சண்டைக்கு வரமாட்டான். மனுஷாளோட சண்டை போடுறவன் கிடையாது. ராமன் தான் ராவணனை தேடிந்து போகணும். அது மட்டும் இல்ல, ராவணனுக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த அனரண்யன் வேற சபிச்சிருக்கான். இந்த தசரதனுடைய புத்திரன் ராமன் அவனோட சண்டை அவன் தான் உன்னை ஒழிக்க போறான்னு. நாம் எதுக்கு இந்த தசரதன பிள்ளையோட சண்டை போடணும்னு ராவணன் வரவே மாட்டான். ராவணன் எப்படியும் இந்த ராஜா அவன் ராஜரிஷி, அவன் அந்த ராஜரிஷியனுடைய சாபம் பலிச்சுற போடுதே, நாம் எதுக்கு ராமனோட சண்டைக்கு போகணும்னு ஒதுங்கி நிப்பானவன். அதனால ராவணன் ராமனோட சண்டை போட வர மாட்டான். அது வச்சு இந்த தீர்மானமா தெரிஞ்சு போச்சு. இப்ப ராமனைத்தான் ராவணனிடத்துல கொண்டு போய் மூட்டணும்னா ராமன் மட்டும் சண்டைக்கு போயிடுவாரா? வலு சண்டைக்கு போறவர் கிடையாது ராமன். எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா கல்யாணத்தை பண்ணி வச்சான்னா இத மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைன்னு சொல்லுவா. இதுல தான் சண்டையே வரும்.
அதனால மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைன்னா அது மண்ணாசைக்கு இப்ப சண்டை போடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ராவணனோட சண்டை போடுறதுக்கு. பொன்னாசை அதுல ஒண்ணும் சண்டை போடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆக இருக்கிறது ஒண்ணுதான், மிச்சம் இருக்கிறது. ராஜாக்கள் சண்டை போடுவது 3 காரணத்தினால, மண்ணாசையினாலையும் பெண்ணாசையினாலையும் பொன்னாசையினாலையும். இதுல பொண்ணு இப்போ சண்டை பெண்ணாசையினாலதான் வரணும். ராவணனுக்கு பெண்ணாசை வந்துடுத்துன்னா அவன் ஆகட்டும் எதையும் ஒரு கை பாத்துக்கலான்னு அவ்வளவு தூரம் கொஞ்சம் அறிவு கெட்டு போறவன் தான். அதனால அதை முன்னிட்டு கொண்டு இப்போது சண்டையை மூட்டி விடணும்னா அதுக்கு சீதா கல்யாணம் நடக்கணும். அந்த சீதா கல்யாணம் நடக்காதா? ராமன் பிறந்து உடனே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா? தள்ளி போடக்கூடாதோ, காலத்து தள்ளி போடக்கூடாதோ அப்படின்னா, இல்ல சுவாமி, ஜனக மகாராஜருக்கு குழந்தை பிறந்து ஜனகராகும், இந்த பெண்ணுக்கு என்ன கல்யாணம் எப்படி பண்ணி வைக்க போறேன்னு அவர் யோஜனை பண்ணி அதுக்காக ஒரு பந்தயத்தையும் ஏற்படுத்தியாச்சுன்னா, ஜனகர் பந்தயத்தை ஏற்படுத்தியாச்சின்னு உடனே இவாளுக்கு உடனே அவசரம். அதனால வால்மீகி பகவான் அந்த ஏன் அவசரப்பட்டு காட்டுறாருன்னா, ராமாயணத்துல ராமகதையில ராவண சம்ஹாரத்தை அவ்வளவு அவசரமாவா எதிர்பார்க்கிறான்றதுனால அதுக்கெல்லாம் எதுவா இருக்க முடியும்னா இந்த சீதா கல்யாணம் தான் அது ஹேத்துவா இருக்கும்ன்றதுனால ராவண சம்ஹாரத்துக்கு மூல ஹேத்துவா இருக்கக்கூடியதான சீதா கல்யாணத்தை அடுத்த சர்க்கம்னு கூட தள்ளி போடாம அந்த சீதா கல்யாணத்துக்காக இவ ராமனுக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்றாராம். இந்த 18வது சர்க்கத்துல ஏன் ராமாயணத்துல இப்படி அவசரப்பட்டு பாலராமனை பத்தி ஒன்னும் சொல்லாம கல்யாணத்தை பத்தி ஆரம்பிக்கிறார்ன்றது பெரிய விசாரம். ஆனா அந்த விசாரத்துக்கு வேற எந்த விதமான பதிலும் யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்லவும் இல்லை. இதுதான் காரணம் இது. அதனால அச ராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பதீபி விஸ்ரோஷணரதா தனுர்வேதே நிஷ்டிதா தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனः அபியாகச்சன் மகாதேஜாः விஸ்வாமித்ரோ மகாமுனி. விஸ்வாமித்ரர் வந்துட்டார். சரி, தேவதைகள் கேட்டா ராவணவதத்துக்காக 4 புத்திரர்களாக நீர் பிறக்கணும் அப்படின்னு சொன்னா அது சாமானிய கதைக்கு சரியா போச்சு. சாமானிய கதைக்கு தேவையாத்தான் இருக்கு. ராமன் ஒருத்தன் வேணும். அப்ப அந்த ராமன் காட்டுக்கு போகும்படியா அவனை காட்டுக்கு போக வைக்கிறதுக்கு ஒரு தம்பி ஒரு பரதன் வேணும். அப்புறம் லக்ஷ்மணன் ஒருத்தன் வேணும். ஏன்னா இந்திரஜித்தை சம்ஹாரம் பண்றதுக்கு 14 வருஷம் தூங்காத ஒரு வீரன் வேணும். இந்திரஜித்தை சம்ஹாரம் பண்ணால வழியா ராவணனை சம்ஹாரம் பண்ண முடியாது. அதனால ராவண சம்ஹாரத்துக்கு ஒரு ராமன், இந்திரஜித் சம்ஹாரத்துக்கு ஒரு லக்ஷ்மணன், ராமனை காட்டுக்கு விரட்டதற்குன்னு அதுக்குன்னு ஒரு தம்பி வேணும். அதுக்காக பரதன் அப்படின்னா அப்ப அந்த பரதனுக்கு கூட இருந்த சகாயத்துக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பரதன் அவனும் தான் ரொம்ப சிரமப்பட்டு தன்னுடைய நிலை இழந்திருந்தான்னா அந்த பாதுகாராதனத்துல துணை இருக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வேணும்னு சொல்லி சத்ருகன் ஆழ்வான்னு இப்படி ஏற்படுத்தியிருக்கா. 4 பிள்ளைகள் ஆச்சுன்னு ஆனா ஒத்துக்கலாம். 4 பிள்ளைகளாகவும் பெருமாளே பிறந்த கிருத்வாத்மானம் சதுர்விதம் தானே பெருமாளே 4 பிள்ளைகளா பிறந்தார்னு முதல்ல சாய்க்கிறார் வால்மீகி. சரி, இதுல என்ன சுவாமி தாத்பரியம், பரம தாத்பரியம் என்ன? ராவண கதை, ராவண சம்ஹாரம் தான் தாத்பரியம்னா ராமாயணம் நமக்கு தேவையே இல்லையே. ஏதோ ராவணன் ஒருத்தன் துஷ்டன் இருந்தான், ராமன் பெருமாள் அவதரிச்சார், துஷ்டனை சம்ஹாரம் பண்ணினார். அது பெருமாள் 4 பேரை அவதரிச்சதுல அவ்வளவு பரமசாரமான விஷயம் இருக்கு. என்னன்னா மனுஷாளுக்கு எது நன்மைன்னு பார்த்தா மனுஷாளுக்கு பக்தி தான் நன்மையை கொடுக்கும். எந்த பக்தி நன்மையை கொடுக்கும் அப்படின்றத காட்டுறாரு அவர். எந்த பக்தி வசந்த நன்மையை கொடுக்கும்? பெருமாள் ராமன் அவர் ஒரு விதமான பக்தர், அடுத்து லக்ஷ்மணன் அவன் ஒரு விதமான பக்தன், பரதன் ஒரு விதமான பக்தன், சத்ருகன் ஒரு விதமான பக்தன். இதத்தான் இந்த ராமாயணத்துல அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. பெருமாள் 4 பேரா அவதரிச்சார்ன்றதுக்கு காரணத்தை சொல்லச்சு. இந்த 4 விதமான பக்தி மனுஷாளுக்கு ஸ்ரேயச கொடுக்கக்கூடியது. 4 விதமான பக்தியில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ருச்சி இருக்கலாம், எல்லாமே நல்லதுதான். ராமனுக்கு என்ன பக்தினா ராமனுக்கு
அந்த வேதத்திலே சொன்ன கட்டளைகளை அனுஷ்டிப்பதிலே பக்தி. சனாதன தர்மத்தினிடத்திலே ராமனுக்கு அவ்வளவு பக்தி. வேதம் என்ன சொல்லித்து அப்படின்னா, வேதமா மாதృదేవోభవ பித்ருதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதராணி யான்யஸ்மாகம் சுஜரிதானி தானி த்வயோபாஸ்யானி நோயிதராணி. வேதம் சொல்றது, ஆச்சாரியன் சொல்லி கொடுக்கிறார். டேய் குழந்தை, சத்தியம் வதா தர்மஞ்சரா அப்படின்னு. சத்தியத்தையே பராக்கிரமமா வச்சுக்கோ, தர்மத்தையே அனுஷ்டிச்சுண்டுவா, மாதா பிதாக்களை தெய்வமா பூஜிச்சுண்டுவா, ஆச்சாரியனிடத்துல ரொம்ப பக்தி ஆயிரு, பெரியவாளுடைய அனுஷ்டானத்தை ஒன்னும் விடாம பரிபாலிச்சுண்டுவா. அதுதான் தர்மம், அதுதான் தர்மத்தினுடைய பலம், அதுதான் தர்மத்தினுடைய அனுகிரகம், அதுதான் நல்ல வாழ்வு. அதனாலதான் பாவம் போகும், அதனாலதான் புண்ணியசீலனாகலாம். வைதிகமான சனாதன தர்மத்தினாலதான் ஆத்மாவுக்கு க்ஷேமம், அந்த க்ஷேமத்தினாலதான் ஸ்வர்க்கம், அந்த க்ஷேமத்தினாலதான் மோட்சம், அந்த க்ஷேமத்தினாலதான் சதுர்வித புருஷார்த்தம் நன்னாமையும். இதுதான் சனாதன தர்மத்தினுடையதான அடிப்படையான பாடம். இது அதுல என்ன சொல்லிட்டுன்னா, சத்தியத்தை பேசு, சத்தியத்தை பேசின்று தர்மத்தை பரிபாலிச்சு. அதோட சேர்த்து சொல்லச்சே மாதృదేవోభవ பித்ருதேவோபவான்னு சொல்லிட்டு, ஒருத்தன் உண்மையை பேசி சத்தியசந்தனா இருந்து சத்தியத்தினால எப்பேற்பட்டதான ஒரு தபஸ் அனுஷ்டிச்சா போல ஒரு மகாத்மியம் வருமோ, அப்பேற்பட்ட மகாத்மியம் எல்லாம் மாதாவையும் பிதாவையும் தெய்வமாக கொண்டாடினா வரும் என்று இதே போல வேதத்துல பலவிதமான நல்ல விதமான உபதேசங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அந்த உபதேசங்கள் ஒன்னும் வீணா போகாது, அதை அனுஷ்டிக்கிறவன் வீணா போக மாட்டான். அதெல்லாம் உண்மையிலேயே சத்தியம், அதெல்லாம் உண்மையிலேயே தர்மம். அதுக்கு அபாரமான பலம் உண்டு. எவ்வளவு பலம் உண்டுன்னா, அந்த சனாதன தர்மத்தினுடைய பலத்தினாலே ராவண சம்ஹாரம் பண்ணி காட்டுறேன்னு ராமன். அதான் ராமாயணத்துல சனாதன தர்மத்திலே என்ன தர்மங்களை சொல்லித்தோ, பிரம்மச்சரிய தர்மங்களை சொல்லித்தோ, என்ன கிரகஸ்த தர்மங்களை சொல்லித்தோ, அப்பேற்பட்டதான தர்மங்களை அந்தந்த சமயத்துல பிரம்மச்சாரி ஆசிரமத்துல பிரம்மச்சரிய தர்மங்களை நன்னா அனுஷ்டிச்சு, தப்பில்லாம அனுஷ்டிச்சு, வழுவாம அனுஷ்டிச்சு, கிரகஸ்த தர்மங்களை வழுவில்லாம கிரகஸ்தாசிரமத்திலே அனுஷ்டிச்சு, சாமானிய தர்மங்கள் சொல்லும்படியான சத்தியபாஷணம், தர்மாச்சரணம், பித்ருசுஷ்ரூஷணம், மாதர்பக்தி, ஆச்சாரிய பக்தி என்று இப்பேற்பட்டதான தர்மங்களினாலே சம்பாதிச்ச தபஸை வச்சுண்டு ராவண சம்ஹாரம் பண்றாரு பெருமாள். ஆயுதங்களினாலே ராவணனை ஜெயிக்க முடியாது, கூட தர்மம் இருந்தா தான் ஜெயிக்க முடியும். தர்மத்தினுடைய பலத்தினால்தான் ராவணனை ஜெயிக்க முடியுமே ஒழிய வெறும் ஆயுதங்களினாலே ஜெயிக்க முடியாது. வசிஷ்டாதிகளுடைய தர்மம் கூட போதாது, விஸ்வாமித்ராதிகளுடைய தர்மம் கூட போதாது. அத்தனை ரிஷிகளும் ஏன் அடங்கி இருக்கான்னா, ராவணனை ஜெயிக்கிறதுக்கு மனுஷிடத்துல இருக்கு. மனுஷ தர்மம் பரிபூர்ண பரிசுத்தியோட அவளாலையும் அனுஷ்டிக்க முடியலையே. அதனாலே அவளிடத்திலையும் ஏதோ ஒரு குறை உண்டு. அந்த குறை ஒண்ணு போரும் ராவணன் பொழைச்சிருக்கிறதுக்கு. ராவணனை யார் சம்மதிக்க முடியும்னா, மனுஷ தர்மத்திலே ஒரு லோபமும் இல்லாமல் பிறந்த நாள் முதல் கொண்டு மனுஷ தர்ம வைதிகம் சொன்ன வேதம் சொன்னதான மனுஷ சனாதன தர்மங்களை அனுஷ்டிச்சுண்டு அந்த தர்மத்தினுடைய பலத்தினாலே போய் மோதரார் ராவணனோட. அதனாலதான் ராவணன் செத்தான், மனுஷ சக்தியினாலே செத்தான். மனுஷ சக்தி பெருமாள் மனுஷ சக்திய தான் சம்பாதிச்சு கொண்டு ராவணனை போய் சம்ஹாரம் பண்றார். பெருமாள் பகவானுடைய சக்தியினாலே ராவண சம்ஹாரம் பண்ணல, தன்னுடைய திவ்ய ஆயுதங்களினாலே சம்ஹாரம் பண்றாருன்றதெல்லாம் அதெல்லாம் மேலுக்கு. மனுஷ தர்மம், மனுஷ சக்தி, சனாதன தர்மத்தினுடைய பலத்தை மனுஷன் அனுஷ்டிக்கிறதுனாலே ராவண சம்ஹாரம் நடக்கிறது. அப்படி நடந்தாதான் மனுஷன் ராவணனை சம்ஹாரம் பண்ணலாம்னு பிரம்மா கொடுத்த வரம் இருக்கு. அது பலிக்குமே ஒழிய இல்லன்னா தேவ பலத்தை பெருமாள் மனுஷனா வந்து மறைச்சு வச்சுட்டு வந்து ராவண சம்ஹாரம் பண்ணிவிட்டார் அப்படின்னு சொன்னா அது கடைசியில பிரம்மாவையும் ஏமாத்தினா போல ஆகும், தர்மத்தையும் ஏமாத்தினா போல ஆகும். அதனால பெருமாள் அதனாலதான் ஆத்மானம் மானுஷம் பண்ணியேன் அவம் தசரதாத்மஜம்னர். நான் உண்மையிலே நான் இப்ப மனுஷனாத்தான் இருக்கேன்னார் அவர், தசரத புத்திரனாத்தான் இருக்கேன்னார் அவர். நான் பரமாத்மாவா இருந்து வந்து இந்த ராவண சம்ஹாரம் பண்ணல, அந்த நினைப்பே கிடையாது எனக்கு. ஒரு மனுஷனுக்கு ஆனுஷம்சம் அனுக்ரோஷா ஸ்ருதம் சீலம் தமசமா
ராகவம் சோபயந்தேதே ஷட்குணா புருஷோத்தமம் ஆனுஷம்சம் அனுக்ரோஷா ஸ்ருதம் சீலம் தமஹ சமஹ. இந்த 6 குவாலிபிகேஷன் தான் ராவண சம்மாரத்துக்கு பெருமாள் சம்பாதிச்சதாம். ராமாயணம் இப்படியே வளரும். அது 6 குவாலிபிகேஷன். அந்த 6 குவாலிபிகேஷன்ல ஆனுஷம்சம் அப்படின்னு யாருக்கும் ஒரு நாளும் மனசாலும் சொல்லாலும் எத்தாலும் தீங்கே நினைக்காமல் தீங்கே செய்யாமல் இருப்பது. ஆனுஷம்சம் தீங்கே செய்யாதவனுக்கு தீங்கு வராது. அனுக்ரோஷா அப்படின்னு யாரிடத்திலும் ஐயோ பாவம் இவன் நன்னாயிருக்கும் இவன் க்ஷேமமாயிருக்கட்டுமே என்றதான மனோபாவம். ஸ்ருதம் வேதாத்தியனம் வேத மந்திரங்கள் பிரம்மச்சரியத்திலே தப்பில்லாம பிரம்மச்சரியம் வழுவாம அத்தியனம் பண்ணி அந்த அத்தியனத்தை பரிபாலிச்சு இந்த அத்தியனத்தை மறக்காம அப்பேற்பட்டதான படிப்பு இருக்கு. அந்த படிப்பு காப்பாத்துறதான் ராவணன். சீலம் அந்த வைதிகமான அனுஷ்டானம் காப்பாத்துறதான். தப்பில்லாத அனுஷ்டானம் அது. அதான் ராமாயணத்துல பெருமாள் அனுஷ்டானம் பண்ண சந்தியாவந்தனம் பண்ணின விடாம வரும். தர்ப்பணம் பண்ணின சந்தியாவந்தனம் பண்ண சொல்லிண்டே வருவார் வால்மீகி. ஸ்ருதம் சீலம் தமஹா சமஹா தமஹா அப்படின்னு தமஹா இந்திரிய நிகிரகம் பண்ணி வச்சிருக்கார். கையால நிச்சயமா தப்பான ஒரு காரியம் பண்ண மாட்டார். அவர் தன்னுடையதான ஒரு காரியம் தப்பு காரியம் பண்ண மாட்டார் பெருமாள். அப்படிதான் தமஹா தமஹன்னா கண் காது மூக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. சமஹா மனச கண்ட்ரோல் வச்சிருக்காரு. ஒருத்தன் நம்ம பாக்குறான், ரொம்ப அழகான பொண்ணு பார்த்தான், ரொம்ப நன்னா இருக்கா, ஆச்சரியமா இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்கச்சு. யாரும் அனுபவிக்க கொடுத்தவன் எவனோ அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு நினைச்சுட்டு போவா சில பேர். அந்த மாதிரி ராமன் நினைக்க மாட்டார். அந்த ஆடாடா இந்த பொண்ணு என்ன என்ன பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கா, என்ன ஆடாடாடா பாக்குறதுக்கு என்னென்னமோ நினைக்கச்செல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு எவனோ நினைச்சுட்டு போவானே, அந்த மாதிரியான தப்பு எல்லாம் கூட செய்ய மாட்டேன். அதே போலத்தான் ஒரு நல்ல வஸ்து இருந்ததுன்னா அதிர்ஷ்டம் அவனுக்கு இருக்காது. அந்த வஸ்து நம்ம கிட்ட இருக்க கூடாதா, அப்படி அது மாதிரியான தப்பான நினைப்பெல்லாம் கிடையாது. மனசுனாலே ஒரு க்ஷணம் கூட தப்பா நினைக்க மாட்டார். அதான் சொல்ல அதுதான் இந்த விஷயமே. இங்க ராமாயணத்துல பெருமாள் எப்படி ராவண சம்ஹாரம் பண்ணினார்னா ஆனுஷம்சம் அனுக்ரோஷா ஸ்ருதம் சீலம் தமஹா சமஹ ராகவம் சோபயந்தேதே ஷட்குணா புருஷோத்தமம். இந்த மாதிரியான 6 குணங்களினாலே அவன் புருஷோத்தமனாயிருந்தான். புருஷர்களிலே உத்தமனாயிருந்தான். மனுஷர்களிலே சிரேஷ்டமா இருந்ததுனால மற்றவாளாலே சம்ஹாரம் பண்ண முடியாம இருந்த அந்த ராவணனை தான் ஒருத்தனாய் போய் சம்ஹாரம் பண்ணிட்டு வந்துட்டார் சுவாமி. அப்படி அதனால இதை சொல்ல வந்தது என்னன்னா, ராமன் எதை அனுஷ்டிச்சு ராமனுக்கு எதுல பக்தி அப்படின்னா அந்த வைதிக தர்மத்துல பக்தி. சரி, அடுத்தது லக்ஷ்மணனுக்கு என்ன பக்தி அப்படின்னு, லக்ஷ்மணனுக்கு என்ன பக்தினா பெருமாள் வைதிக தர்மமே பகவத் ஸ்வரூபம். அதனால வைதிக தர்மத்திலே பக்தியா இருந்தாலே பகவத் ஸ்வரூபத்திலே பக்தியோடு இருக்காம அதுவே பகவத் பக்தி தான். பகவான் வேற தர்மம் வேறையான்னு, வைதிக தர்மமே பகவத் ஸ்வரூபம் தானே. அதனால பரமபதத்துல இருக்கிற நாராயணன் இடத்திலே பக்தியோட இருக்கா போலத்தான் வைதிக தர்மத்திலே பக்தி ரெண்டும் ஒண்ணுதான். தர்மஸ்வரூபியான பகவான் அவன் சதுர்புஜத்தோடு இருக்கிற பகவான் ரெண்டும் வெவ்வேறு கிடையாது. அதனால பெருமாள் காட்டினது அந்த வைதிக சனாதன தர்மத்திலே பக்தி, அதுதான் ஸ்ரேயஸ்னு காட்டினார். லக்ஷ்மணன் என்ன காட்டினார்னா அந்த எம்பெருமானுடைய அந்த திவ்ய மங்கள விக்கிரக பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கைங்கரியம் பண்றது, ஸ்வதர்மத்தை அனுஷ்டிச்சுண்டு சனாதன தர்மத்தை தான் யதாசக்தி அனுஷ்டிச்சுண்டு எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரக பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறதான பக்தி பரம ஸ்ரேயஸ் என்று லக்ஷ்மணன் காட்டுறாரு. அடுத்து பரதாழ்வான் என்ன காட்டுறார் சுவாமின்னா அந்த எம்பெருமானுடைய திருவடியிலே பக்தியோட இருக்கிறது. பெருமாள் காட்டினது சனாதன தர்மத்திலே பக்தி, லக்ஷ்மணன் காட்டினது பகவானுடைய திருமேனியிலே பக்தி, பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சேர்ந்து கைங்கரியம் பண்றதுல பக்தியை காட்டுறாரு. அடுத்து பரதாழ்வான் காட்டினது எம்பெருமானுடைய திருவடியிலே பக்தி. எம்பெருமானுடைய திருவடியில ஆசிரியிருக்கிறவால பாதுகா பக்தின்னு சொன்னா ஆச்சாரிய பக்தின்னு சொல்லுவோம், சம்பிரதாயமா சொல்லச்சே சொல்லுவோம். அதனால அந்த எம்பெருமானிடத்திலே ஆசிரியிருக்கிற ஆச்சாரியாளிடத்திலே பக்தி பரமஸ்ரேயஸ்கரம்னு காட்டுவோம். அடுத்தது சத்ருக்ன ஆழ்வான் காட்டினது என்னன்னா அந்த ஆச்சாரியாளிடத்திலையும் பக்தியோடு இருக்கக்கூடிய பாகவதாளிடத்திலே பரம பக்தியோட இருந்தா
அதுதான் பரமஸ்ரேயஸ். ராமாயணத்துல யார் பரமசௌக்கியமா இருந்தார்னா, அதான் யார் ராமன் சௌக்கியமா இருந்தாரா, லக்ஷ்மணன் சௌக்கியமா இருந்தாரா, பரதன் சௌக்கியமா இருந்தாரா, சத்ருக்னன் சௌக்கியமா இருந்தாரான்னு பார்த்தான்னா, சனாதன தர்மத்திலே ராமன் பக்தியோட இருந்த, ஸ்ரேயஸோட இருந்த, நன்னாத்தான் இருந்தது, எல்லாம் விசேஷம்தான். அதுல அதுவும் ஒன்னும் குறை கிடையாது. ஆனா அதை காட்டிலும் லக்ஷ்மணன் பெருமாளுக்கும் தாயாருக்கும் கைங்கரியம் பண்ணி கொண்டு அந்த கைங்கரியமே புருஷார்த்தம்னு சௌக்கியமா இருந்தது. பரதாழ்வான் அந்த ஆச்சாரிய பிரபாவத்தை காட்டிக்கொண்டு அதனாலே ஸ்ரேயஸ் அடைஞ்சார். எல்லாத்த விட யார் சௌக்கியமா இருந்தாருன்னா சத்ருக்னன் தான் சௌக்கியமா இருந்தது. அதான் சொன்னா என்னன்னா, ஒரு பாசுரம் ஒண்ணு, அது திருமழிசை ஆழ்வார் பாசுரம். அது ரொம்ப பேர் கவனிக்கிறது இல்ல, வியாக்கியானங்கள்ல கூட அது ரொம்ப விசேஷமா கவனிக்கல, வியாக்கியானம் பண்ணல. பண்ணிருக்கா, எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி சொன்னா தானே நமக்கெல்லாம். அது என்ன பாசுரம்னா, நான்முகன் திருவந்தாதியில வரும். அது நான்முகன் திருவந்தாதியில அது 89வது பாசுரம். என்ன பாசுரம்னா, பழுதாகாதுன்றறிந்தேன் பார்க்கடலான் பாதம் வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவாரை கண்டிரஞ்சி வாழ்வார் கலந்த வினை கொடுத்து விண்திறந்து வீற்றிருப்பார் மிக்கு பழுதாகாதுன்றிருந்தேன் ஒன்றறிந்தேன். நிச்சயமா தப்பாகாத ஒரு சமாச்சாரம் தெரிஞ்சின்றேன் அவர் திருமழிசை ஆழ்வார். பழுதாகாதுன்றறிந்தேன் பார்க்கடலான் பாதம் வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவாரை கண்டு. இந்த க்ஷீராப்திசாயான அந்த எம்பெருமானுடையதான திருவடியை ஆசிரியிச்சு நித்தியம் அவனிடத்திலே பக்தி செய்வாரை கண்டு. அந்த பகவானுடைய திருவடியிலே ஆசைப்பட்டு இருக்கிற மகாத்மாக்கள் இருக்காளே ஆச்சாரியாள், கண்டு இறஞ்சி வாழ்வார். ராமனுடைய திருவடியிலே ஈடுபட்டிருந்த வரதாழ்வான் இருக்காரு, அவரிடத்திலேயே இறஞ்சி வாழ்ந்த சத்ருக்னன் கண்டு இறஞ்சி வாழ்வார். கலந்த வினை கெடுத்து விண் திறந்து வீற்றிருப்பார். கலந்த வினை கெடுத்து விண் திறந்து வீற்றிருப்பார். ஸ்ரீராப்திசாயான எம்பெருமானுடைய திருவடியிலே பக்தி செய்யக்கூடியதான மகான்களுடையதான திருவடியிலே இறஞ்சி அவர்களிடத்திலே தொண்டு செய்து வாழ்பவர்கள் வீற்றிருப்பார், சௌக்கியமா இருப்பா. அவா பரமபதத்திலையும் சௌக்கியமா இருப்பா, வீற்றிருப்பார் மிக்கு அப்படின்னு. ஆச்சரியமான பாசுரம் இது. என்ன பாசுரம்? பழுதாகாதொன்றறிந்தேன் பார்க்கடலான் பாதம் வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவாரை கண்டிரஞ்சி வாழ்வார் கலந்த வினை கெடுத்து விண்திறந்து வீற்றிருப்பார் மிக்கு. அந்த மாதிரியான பாசுரத்துல அந்த க்ஷீராப்திசாயான எம்பெருமானுடைய திருவடிகளே ஆசைப்பட்டிருக்கக்கூடியதான அந்த திருவடிகளே ஈடுபட்டிருக்கக்கூடிய மகான்களுடைய திருவடிகளே ஈடுபட்டு அவளிடத்திலே நம்முடைய பிரார்த்தனையை செலுத்தி கொண்டு அவளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு அவளிடத்திலே விசுவாசமா இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான்னா வீற்றிருப்பார் மிக்குன்னு. அவதான் ஜோரா இருப்பான்னு. இப்ப அதுதான் இந்த ராமாயணத்திலே சாரம். ராமன் ஜோரா இருந்தாரா, லக்ஷ்மணன் ஜோரா இருந்தாரா, பரதன் ஜோரா இருந்தாரா ராமாயணத்துலன்னா சத்ருக்னன் தான் சுவாமி பரமசௌக்கியமா இருந்தாரு. அதான் விஷயம். ஆக இப்படியான பக்தி என்பது 4 விதம். சனாதன தர்மத்திலே பக்தி, அது சனாதன தர்மமும் பகவத் ஸ்வரூபம்ன்றதுனாலே சனாதன தர்மத்திலே பக்தி, அது பகவான் அனுஷ்டிச்சு காட்டினது. அந்த பித்ரு பக்தியோட இருந்தா ராவண சம்ஹாரம் பண்ண முடியும், மாதரு பக்தியோட இருந்தா ராமசம்ஹாரம் பண்ண முடியும். அந்த அனுகிரகம் இருந்தா தான் மனுஷனா பிறந்தவனுக்கு இந்த கடமைகள் உண்டானபடினாலே மனுஷனா வைதிகமான கடமைகள், இதெல்லாம் வைதிகத்துல வைதிக கடமையிலேயே சேர்ந்தது. இது பிதர்பக்தியும் மாதృபக்தியும் சத்திய வச்சனமும் தர்மாச்சரணமும் ஆச்சாரிய பக்தியும் இதெல்லாம் அந்த வைதிக தர்மத்திலேயே சேர்ந்ததுதான். அது இந்த இப்ப ஏற்பட்ட எப்படி சந்தியாதிகள்லாம் வைதிக தர்மத்தில சேர்ந்ததோ அது போலத்தான் அது சாமானிய தர்மங்களும் விசேஷ தர்மங்களும் வேதம் காட்டினபடியிலே அனுஷ்டிச்சா அது சாட்சாத் பகவத் ஸ்வரூபத்தை ஆராதிக்கிறா போல. அதுல விஸ்வாசம் ராமனுக்கு, அந்த விஸ்வாசமும் அந்த அனுஷ்டானமும் ராமனுக்கு ஒரு மனுஷனுக்கு தர வேண்டிய மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய அபாரமான அந்த சனாதன தர்மத்தினுடைய வீரியத்தை கொடுத்து அத்தாலே அவர் ராவணனை அடி சிரத்தை அறுத்து தள்ளினார், 10 தலையை அறுத்து தள்ளினார். அதனால சனாதன தர்மத்தினுடைய பக்தி என்பது ஒரு விதமான பக்தி, சிரேஷ்டமான பக்தி. அதை காட்டிலும் சிரேஷ்டமான பக்தி லக்ஷ்மணன் பெருமாளுக்கும் தாயாருக்கும் கைங்கரியம் பண்ணி கொண்டு கடைசி நாள் வரைக்கும் அதே கைங்கரியத்திலே ஆசையோட புருஷார்த்தமா இருந்து சௌக்கியமா இருந்தார். அதோட வரதாழ்வான் ஆச்சாரிய பக்தியாக பாதுகா பக்தியை காட்டி எம்பெருமானுடைய திருவடியிலே ஈடுபட்டு
அதனாலே பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம்னர். பக்தர்களுக்குள்ளே சிரேஷ்டன்னா பரதனை சொல்லலாம்னார் சுவாமி தேசியம். அதை காட்டிலும் சிரேஷ்டமான பக்தி என்னன்னா அந்த பரதனிடத்திலே கைங்கரியம் பண்ணி கொண்டு அதனாலே பாகவத பக்தினாலே பரம சௌக்கியமா இருந்தாரே சத்ருக்னாழ்வான் அந்த விஷயத்தை சொல்றதுனால ஸ்ரீமத் ராமாயணத்துல 4 விதமான பக்திய, 4ம் ஸ்ரேயஸ்கரம், 4ம் நன்மையை கொடுக்கும், ஒன்றை காட்டிலும் அடுத்தது விஞ்சி இருக்கும் என்றத சொல்றதுக்காக பெருமாள் 4 விதமா அவதாரம். இல்லைன்னா ராவண சம்ஹாரம் பண்றதுக்கு ஒரு புள்ள போராதா சுவாமி. தேவதைகள் ராவண சம்ஹாரம் பண்றதுக்கு 4 புள்ள வேணும்னு கேட்டது தாத்பரியம் வேற. அதே பெருமாள் லோகத்துல தர்மத்தை உபதேசம் பண்ணணும்ன்றதுக்காக 4 விதமா அவதாரம் பண்ணினார் என்பதனால பெருமாள் 4 பிள்ளையா அவதாரம் பண்ணினார். 4 பிள்ளைக்கும் கல்யாண வயசு வந்து கொடுத்து, எல்லாரும் அதே 12 வயசு தானே, எல்லாம் ஒரு நாள் வித்தியாசம் தானே பிறந்தது. அதுல ஜேஷ்டனான ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் முதல்லன்னு ஆசைப்பட்டு, அந்த ஆசைப்பட்டான்றத அவ்வளவு அவசரமா சொல்றார் வால்மீகி. அவர் அவ்வளவு அவசரமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ராவணன் சண்டைக்கு வரமாட்டான், ராமன் தான் சண்டைக்கு போய் ஆகணும். ராமன் சண்டைக்கு போயாகணும்னா சீதா கல்யாணம் நடந்தாகணும். சீதா கல்யாணம் எப்ப நடக்க போறது அப்படின்னு அவளுடைய தேவலோகத்தினுடைய தவிப்ப காட்டுறார். அதே ராமாவதார கட்டத்துல அப்படியே கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு. அதே அடுத்த வாரம் பார்க்கலாம். மேற்கொண்டு அடுத்த விஸ்வாமித்திரர் ஒருவர், அப்புறம் விஸ்வாமித்திரருடைய கதைகள், அதுல விசேஷமான அம்சங்கள்லாம் இருக்கு ராமாயணத்துல. அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதா சிம்மா கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஹலோ ஹலோ அடியன் தாசு சுவாமி. அடியன் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு போனதே தெரியல சுவாமி, டைமே போன தெரியல. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு அனுபவம். நடுவுல ஒரு ஸ்லோகத்தை மனசுல வரல, அதுதான் அப்படியே குழம்பி இந்த தேவதை அந்த வாக்கியம் டக்குன்னு ஞாபகம் வரல. அதுதான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த தேவதைகள் பெருமாளை கேட்கறா, 4 பிள்ளையா பிறக்கணும்னு கேட்கறாளே, அந்த ஸ்லோகம் டக்குன்னு ஞாபகம் வரல. பார்த்து வச்சுக்கல, பார்த்து வச்சிருந்தாலாவது ஞாபகம் வரும். இது ரொம்ப ஆச்சரியம். இதுல ஒன்னே ஒண்ணு அடியன், இது இந்த தாயார் மாத்திரம் அதான் ஞாபகம். விஷ்ணு புத்திரத்வமாகச்ச கிருத்வாத்மானம் சதுர்விதம், இது ஞாபகம். அதாவது 4 பிள்ளை. அந்த ஸ்லோகம் ஆண்டவன் சொல்லுவார், இந்த ஸ்லோகம் மாத்திரம் வாயில வரலன்னா ரொம்ப பாடாப்படுத்தி விட்டுறோம் அப்படின்னு. அது மாதிரி என்ன கேளுங்க. இல்ல அடியன், இல்ல இவ்வளவு இதாயி தாயார் இவ்வளோ ஒரு இது பண்ண வேண்டியிருந்ததா அப்படிங்கிற ஒரு இதுதான் வருது. அது பெருமாள் இவ்வளவு சஃபர் பண்ண வேண்டியிருந்ததா அப்படின்றதுக்கோசரம், இவ்வளவு இது நம்மளுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கோசரம் தாயார் இவ்வளவு இது பண்ண வேண்டியிருந்ததாங்கிற ஒரு தாயார் சமப்பட்டாளே அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா, அதுக்கெல்லாம் நிறைய மேல மேல நிறைய விஷயம் இருக்கு. என்ன ராமாயணத்திலே என்ன பண்ணிட்டா, தாயார் பெருமாள் 2 பேரும் ஈஸ்வர கோட்டியில சேர்ந்துவா, பெருமாள் ஈஸ்வரன் தாயார் ஈஸ்வரி அப்படின்னு அது இருக்கு. அதுதான் சத்தியமா இருந்தாலும் ஒரு ஜீவாத்மாவுடைய சிரம தசை என்ன, அந்த சிரம தசைகளில எப்படி ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே பெருமாள் ரட்சிக்கிறார்ன்றத சொல்லி காட்டுறதான தாத்பரியம் ராமாயணத்துல இருக்குச்சு. அந்த ஜீவாத்மாவுக்கு உண்டான சிரம தசைன்னு வரைச்சு சிரமத்தை சொன்னாதானே சிரம தசையா இருக்கும் இல்லையா? அதனால சீதைய ராமாயண கதையில வைக்கச்சு அந்த ஜீவாத்மாவனுடைய ஸ்தானத்துல வச்சு எப்படியா இப்போ ஜீவாத்மா எப்படியான அந்த சீதை ராமனையே சார்ந்திருந்து எல்லாத்துக்கும் அந்த ராமனிடத்துல இருந்தே எல்லா விதமான விஷயங்களும், எல்லா விதமான ரட்சணங்களும், எல்லா விதமான போகங்களும் எல்லாம் பெற்றுக்கிறாளோ அந்த மாதிரியான ஜீவாத்மாவும் அப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப இது நிறைய வரும். இது மேற்கொண்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அப்புறம் சொல்றேன். இதுதான் ஸ்ரீமத் ராமாயணத்துல இப்ப கூட சுந்தரகாண்டத்துல ஆச்சாரியன் சாதிக்கிறார். இதுல ஆச்சாரிய ராமாயணத்துலதான் சீதைய ஜீவாத்ம ஸ்தானத்துல வச்சு பார்த்து இந்த சாஸ்திரார்த்தம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ராமாயணமே பெருமாளுடைய அபிநயம்.
அது பெரியவாள் எப்பவும் சொல்றது என்னன்னா, ராமாயணம் பெருமாளுடைய அபிநயம். என்ன அபிநயம்னா, துன்பங்கள் செய்து தன் தெய்வ நிலை உலகில் புக வைக்கும் அம்மான் துயரமில் சீர்கண்ணன் துன்பங்கள் பெருமாள் லோகத்திலே அவதரிச்சு அது சில சிரமங்கள்லாம் தானும் அனுபவிச்சு இப்ப ஏற்பட்டதான இது எல்லாத்துக்கும் விடுதலை, இது எல்லாத்துக்கும் நிவாரணம் என்ன அப்படின்னு காட்ட வரைச்சே அது துயரங்களை அனுபவிச்சு காட்டிதான் நிவாரணத்தையும் காட்டணுமே ஒழியா. அதனால பெருமாளும் சிரமத்தை அனுபவிக்கிறார், தாயாரும் சிரமத்தை அனுபவிக்கிறான்றது என்னன்னா, இந்த இப்படியான சிரமங்களுக்கெல்லாம் நிவாரணம் எத்தாலே வரும் அப்படின்றத சொல்ல வருதுதான். எத்தாலே வரும் அப்படின்னா இந்த சனாதன தர்மத்தாலே வரும் அப்படின்னு காட்டுறோம். அதனால சனாதன தர்மத்தை அது கஷ்டமா இருக்குன்னு நினைக்காம, கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை, ஏன்னா தர்மம்ன்றது அப்படியே சுகரூபமா பாயசம் சாப்பிடுற மாதிரியே இருந்துடாது அப்படின்றதுதான் விளக்குறா. நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்விதான். அதுல அத சிரமத்தை போக்கடிக்கிறார் அப்படின்னா சிரமம் என்னன்னு முதல்ல காட்டணும் இல்லையோ. அதனால பெருமாளும் சிரமப்படுறார், தாயாரும் சிரமப்படுறார். அதான் பெருமாளுக்கும் சிரமம் உண்டு, தாயாருக்கும் சிரமம் உண்டு. பெருமாளுக்கு தான் சிரமம், தாயாருக்கு மட்டும்தான் சிரமம் இல்ல, பெருமாளுக்கும் அந்த சிரமம். இதெல்லாம் அபிநயம், அதுலதான் போட்டுக்கணும். அதான் அங்க விஷயம். இதெல்லாம் அபிநயம், இதெல்லாம் வாஸ்தவமான பெருமாள் சாட்சாத் சர்வலோகேஸ்வரியான பெரிய பிராட்டியாருக்கு இந்த பூலோகத்துல என்ன பசி தாகம், அப்புறம் ராவணன் தூக்கிட்டு போறதுனாலே பயம், அதுக்கப்புறம் பெருமாளை பிரிஞ்சு இருக்கிறதான கஷ்டம் அப்படின்னு இதெல்லாம் நடக்குமான்னு இது எல்லாமே அபிநயம். ராமாயணம் பூரா அபிநயம் தான். இந்த விஷயத்தை பின்னாடி சொல்றேன் நான்.